திருச்சிற்றம்பலம். இத்தல நீரை கனி பொம்முடவள் பொறி கப்பிய கரி மோகன் அடி பேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகமன வினை கடிதேகும் தமும் மதியமும் வைத்திடும் மரன் மகன் மற்பொருதிகள் போய மதையானை மத்தளவயிரனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே அடைவினை முற்படையிதழ் முற்படை எழுதிய மகளோனே முப்புறம் எரிசதாட்சிவனுரை ரதம் வச்சது பொடி செய்த அதிதீரா தேரது கொடு சுப்பிரமணிபடும் அப்புணம் அதனிடைவமாகி அக்குற மகளுடன் அச்சிறுமுருகனை அக்கணமணமருள் பெருமா என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை தீர்த்தனையாள் கந்தா கதிவேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே போலியர்கோன் வெப்பளித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆலிமிசை கல்விதப்பில் அணைந்த வீராணி போற்றி வாழி திருநாவலூர் வந்தண்டர் வதம் போற்றி ஊழிமொழி திருவாதவூரல் திருத்தாள் போற்றி. எல்லாம் வல்ல சிவகாமிபாளுடன் ஆகிய வைத்தியநாசனுடைய பெரும் கருணையினாலும் எல்லாம் வல்ல சிவகாமிபாளுடன் ஆகிய சகஸ்ரீங்கேஸ்வரனுடைய கருணையினாலும் நாம் தொடர்ந்து ஸ்ரீபுரம் என்னும் திருவாரூர் தியாகராஜ பெருமானுடைய லீலையில் இன்று பிரதர்காசுரனை வதைத்த லீலை பற்றி பேசுவதற்கு திருவருளும் குருவருளும் அடியார்களும் பற்றி நாம் எப்பொழுதும் ஒரு பாடலை சிந்தித்து விட்டுதான் சொல்லுவோம். அதன் அடிப்படையில் என்று உள்ளமோர் இச்சையினால் உகந்து ஏத்தி தொழுமின் தொண்டீர் மெய்யே கள்ளம் ஒளிந்திடுவின் கரவாது இருபொழுதும் வெள்ளமோர் வார் சடைவேல் கரந்திட்ட வெள்ளேற்றான் வேய அல்லல் அகன் கீழணி ஆரூர் அடைவோமே என்று ஞானசம்பந்த பெருமான் மிக அருமையாக பாடுகின்றார். என்ன சொல்லுகின்றார் என்று சொன்னால், உள்ளமோர் இச்சையினால் உகந்து ஏத்தி தொழுவின் தொண்டீர். தொண்டர்களை என்ன சொல்றாரு அப்படின்னா, தொண்டர்களே நீங்கள் என்ன செய்யுங்கள் என்றால், பெருமானை இச்சையினால் எப்பயுமே வழிபாட்டில் ரொம்ப முக்கியமான தேவை என்ன அப்படின்னா, இந்த இச்சைங்கிற ஒண்ணு சாமி மேல அன்பு வரணும், விருப்பம் வரணும். விருப்பம் இல்லாம சாமி நமக்கு அருள் செய்ய மாட்டார். சிவகதி விளைவதற்கு என்ன வேண்டும்னு அப்பர் சாமி சொன்னார். மெய்மையாம் உழைவை செய்து வெறுப்பு என்னும் வித்தை வித்து. இப்ப ஒரு இது விளைய வைக்கணும்னா, பயிர் விளைய வைக்கணும்னா முதல்ல என்ன செய்யணும், உழவு செய்வதற்கு என்ன தேவை அப்படின்னா, மெய்மை என்கின்ற உழவு நமக்கு தேவை. அதுல உண்மை இருக்கும். அந்த உழவு செய்வதற்கு என்ன செய்யணும், விதைய விதைக்கணும். அது என்ன விதைன்னாரு அப்படி சாமி, விருப்பு என்னும் வித்தை வித்தி. சாமி மேல விருப்பம், விருப்பம் இல்லாம செய்கின்ற வழிபாடு ஆகாது. அதனால விருப்பம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அதுலயும் இறைவன் மேல விருப்பம் வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த உலகத்தை சொல்லுங்க, அழகா போய் அனுபவிக்கும். தேட்டருக்கு போகணுமா போகும், 4 பேரை பார்க்கணுமா பார்க்கும், சாப்பிடணுமா சாப்பிடும், தூங்கணுமா தூங்கும், எல்லாத்தையும் செய்யும். ஆனா சிவபெருமான் என்ன அப்படின்னா இது நினைக்காது. ஏன்னா அப்படி பல்வேறு பிறவிகளை நம்ம அப்படியே இதை ஃபாலோ பண்ணிகிட்டே வர்றதுனால இறைவன் நினைக்கிறது ரொம்ப கஷ்டமாக. அதிகமாக உலகத்தையே விரும்பி விரும்பி அனுபவிச்சு இறைவன் மேலே நாட்டமே இல்லாமல், அதை நம்ம கொஞ்சம் திசை திருப்போம். அடியார்களோடு இருந்து அந்த திசையை திருப்பி சிவபெருமான் மேலே விருப்பம் ஒரு மாதிரி செய்யணும். நீங்கள் சிவபெருமான் மேலே விருப்பம் வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சாமி உங்களுக்கு எல்லா நலனும் செய்வார். அந்த விருப்பத்துல தான் எல்லாம் இருக்கு. இச்சை ஒண்ணு மட்டும் சாமி நம்மகிட்ட விட்டுருவார். மற்றெல்லாம் கிரிய ஞானத்தெல்லாம் நம்ம அவரே பார்த்துக்க.
இந்த இச்சை மட்டும் சாமி மேல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அடுத்த நிமிஷம் நீங்க எங்கேயோ போயிருவீங்க. இப்ப நம்ம கோயிலுக்கு போறோம், அடியார்களோட வழிபாடு பண்றோம், எல்லாமே ஓகே தான். ஆனா அடி மனதுல இருந்து வரணும் சுவாமி மேல விருப்பம். அப்படி அடிமனதுல இருந்து சுவாமி மேல விருப்பம் நமக்கு வந்துருச்சு அப்படின்னா நமக்கு என்ன உண்டாகும் அப்படின்னா, நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும். சாமி மேல விருப்பம் வந்துச்சுன்னா நீங்க நினைக்கிறதுக்கு மேலே சாமி அந்த அளவுக்கு விருப்பு என்னும் வித்தையா. இந்த விருப்பத்துல ஒவ்வொரு ஞானிகளுமே சொல்றாங்க இந்த விருப்பத்தை பத்தி. இறைவன் மேல விருப்பம் வைங்க, காதல் செய்யுங்க, காலம் உண்டாகவே காதல் செய்து உய்மின். யார் மேல? சிவபெருமான் மேல. அவன் மேல காதல் கொள்ளுங்க. காதல் என்ன? விருப்பம். இறைவன் மேல விருப்பம். மனம் ஒன்றுங்க, அவனோடு ஒன்றி வழிபாடு பண்ணுங்க. ஒன்றில் என்ன மனம் அலைப்பாயும், நினைப்பவரோடலாம் கூட வைக்கும். அப்படின்லாம் செல்ல விடாதீங்க மனதை. இந்த மனதை அடக்க கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு அருளாளர்கள் எத்தனை பாடல்களை நமக்கு சொல்றாங்க. மனதை அடக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். இந்த மனதை நம்ம திசை திருப்பி சிவபெருமான் வாழ் நான் செலுத்தணும், அவ்வளவுதான். இதை அடக்கி ஆள்வது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு பித்தல் பூசனை செய்யலுற்றார் கையில் ஒன்றும் காணவில்லை கழலடி தொழுதுய நல்லாள் ஐவர் கொண்டிங்கு ஆட்டாடி ஆள்குழி பட்டழுந்து வேனுக்கு உயுமாறொன்ற அருளி செய் போனகாந்தன் தளியுளீரே அப்படின்னு யார் பாடுறா? சுந்தரசுவாமிகள் பாடுற. என்ன சொல்ல வர்றன்னா, ஐம்புலங்களை கடந்துகிட்டு நம்ம சிக்கி தவிக்கிறோம். ஐவர் கொண்டிங்கு ஆட்டாடி ஆள்குழி அங்க அதுக்கு அடிமையாச்சோம்னு நம்ம ஆள்குழிக்கு தான் போகணும், அது வழியே கிடையாது. சிவபெருமான் மேல விருப்பம் வந்தா தான் நம்ம மேலான கதி அடைய முடியும். உலகத்து மேல நம்ம பற்று வச்சிருந்தா கீழான நிலைக்கு அது கொண்டு செல்லும் என்பதை இந்த பாட்டு நமக்கு உணர்த்துறாரு. ஐவர் கொண்டு இங்கு ஆட்டாடி, பெருமானே என்ன அந்த ஐவர் கடந்துக்கிட்டு என்னை போட்டு படாத பாடு படுத்துறாங்க, ஏன்னா அந்த பக்கமே திசையை திருப்புறாங்க. அதனால நான் என்ன ஆயிட்டேன், ஆள் குழிப்பட்டு அழுந்து எனக்கு அங்க போய் அழுந்து துன்பப்படணும். நீ எந்த ஒரு காரியத்தை செய்யும் போது சிவபெருமான் நினைச்சு 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 செய்யுங்க, அவன் மேல அன்பு வர ஆரம்பிச்சோம், அவன் மேல விருப்பம் வர ஆரம்பிச்சோம். அப்ப நீங்க செய்யற காரியங்கள் எல்லாம் ஒண்ணு ஒண்ணா நிறைவேறிட்டே இருக்கும். அப்போ உங்க மேல சாமி மேல உங்களுக்கு அதிகமான காதல் வர ஆரம்பிச்சோம், தீவிர காதல் வந்துடும். அதுலயும் பாத்தீங்கன்னா 4 கேட்டகரியா பிரிச்சுட்டாங்க. சிவபெருமான் மேல உங்களுக்கு அன்பு 4 கேட்டகரியா பிரிக்கிறாங்க. அது என்ன கேட்டகரி அப்படின்னா, 1 மந்ததரம், 2வது மந்தம், 3வது தீவிரம், 4வது தீவிரதரம். சித்தாந்தத்துல சொல்லக்கூடியது. முதல்ல இருக்கக்கூடிய மந்ததரம், கடைசி இருக்கக்கூடியது தீவிரதரம். இந்த ரெண்டுக்குள்ள இந்த இடைப்பட்ட இருப்பது மந்தமும் தீவிரமும். இப்ப நாம எந்த நிலையில நிக்கிறோம்னு பார்த்தா, எந்த நிலையில நிக்கிறோம்? இந்த முதல் நிலைக்கிறோம். காவாசி சிவபெருமான் மேல அன்பு, அப்பப்போ கோயிலுக்கு வர வேண்டியது, சாமியை தரிசனம் வேண்டியது, பெருமானே அப்படின்னு ஒரு திருமுறையை பாடிட்டு ஓடிட வேண்டியது. அதுக்கப்புறம் முக்கால்வாசி உலகத்தை அறிவிக்க வேண்டியது. இதுக்கு பேர் மந்ததரம்னு பேர். பாதி சிவபெருமான்ட்டு அன்பம், பாதி உலகத்திலேயே இருந்தோம்னா நமக்கு மந்தம்னு பேர். முக்கால்வாசி சிவபெருமான் மேல அன்பம், காவாசி உலகத்தை அப்பப்போ தொட்டுக்கிட்டுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு தீவிரம்னு பேர். முழுக்க முழுக்க சிவத்தை தவிர வேற எதுவுமே தெரியல அப்படின்னா தீவிரதனம். உலக நாட்டம் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாம எதையுமே அனுபவிக்கிறதுக்கு பிடிக்காது. அப்படிதான் மாணிக்காசருக்கு இருந்தது. இந்த உலகத்துக்குள்ள இருக்கிறதுக்கு அவருக்கு பிடிக்கவே இல்லை. அற்றேம் எம் ஐயா அரணே ஓ என்று வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேம் எம் ஐயான்னு. உடம்புல என்னால இருக்க முடியல சாமி அப்படின்னு. இருக்க முடியாது. என்ன முழுவதும் சாமிகிட்ட வந்துருச்சு அப்படின்னா நீங்க இருக்க முடியாது. உலக வெறுப்பும் உடல் வெறுப்பும் உள்ளத்திலக மல வெறுப்பும் எல்லாம் தன்கால்வை சொக்கனாதா என்று சொல்வதற்கிறாங்க. நம்ம அந்த வெறுப்பு இதுல மேல வெறுப்பும் சாமி மேல வெறுப்பும் இப்ப நம்ம எப்படி இருக்கோம்னா அப்பப்போ சாமியை தொட்டுக்கிட்டு இருக்கோம், முழுமையா தொடரணும் சாமி அந்த அளவுக்கு. அதனாலதான் நஞ்சி வரும் லேச திருமணமா இருக்கு. ஒரு ஸ்டெப்பு லேச முன்னாடி போச்சுன்னா சிவபெருமான் அடைஞ்சிடலாம்.
பின்னாடி பாசம் இருக்கா பலிபீடம், லேசை திரும்பி இன்னும் கொஞ்சம் லேசா வாசலை அனுபவிப்போம், இந்த உலகத்தை கொஞ்சம் அனுபவிச்சுட்டு வருவோம் அப்படின்னு நந்தி திரும்பி. இந்த வேப்பம்புழு வேப்ப மரத்துலேருந்து மெதுவாக வந்து கரும்பு தோட்டத்துக்கு வந்துச்சு. கரும்பு இனிக்கும்ல, அங்கேயே இருக்கலாம்ல. நம்ம ஏற்கனவே வேப்பம்புழுல இருந்தோம், வேப்ப மரத்தில் இருந்தோம்ல, போய் என்னன்னு பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு மறுபடியும் திரும்பி வரணும். கரும்பு தோட்டத்தில் இனிப்பு அனுபவிக்கிறத விட்டுட்டு மறுபடியும் அந்த வாசனை நம்மளை தாக்கும், அது சும்மா விடாது. மறுபடியும் வந்து அனுபவிக்கணும்னு வரும், அப்புறம் மறுபடியும் கசக்குன்னு சொல்லி அடிபட்டு மறுபடியும் வரும். நாமளும் அது போல தான் இந்த உலகத்தை அனுபவிப்போம். சாமி இப்போ நமக்கு கசப்பாக தெரியும், உலகம் நல்லா இனிப்பாக இருக்கும். சினிமா பாட்டு கேட்க இனிமையாக இருக்கும், திருமுறை கேட்கறது கொஞ்ச நேரம் கேட்டு அப்படி போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உலகம் எல்லார் மேலேயும் பற்று அதிகமாக இருக்கும், பிள்ளை மேலே இருக்கும், கணவர் மேலே இருக்கும், எல்லார் மேலேயும் பற்று அதிகமாக இருக்கும். சாமியை எப்பயாவது ஒரு கதை சொல்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் இந்த நிலையெல்லாம் மாறி சிவபெருமான் தான் எல்லாம் அப்படிங்கிற நிலை நமக்கு என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் நாம் இறைவனை முழுமையாக அனுபவிக்கலாம். சுவாமி வந்து அனுபவ பொருள், சிவபெருமான் வந்து எப்படிப்பட்ட பொருள்? அனுபவ பொருள், அறிகின்ற பொருள் கிடையாது. ஆனால் அறியணும், நூல்களால் கற்று இறைவனை முழுமையாக அனுபவிக்கிறோம். நூல்களால் கற்காம இறைவனை முழுமையாக அனுபவிக்க முடியாது. அதை நூலறிவு கொண்டு நுழைமீன் அப்படின்னு கூட காரைக்கால் சொல்றாங்க. நூலறிவு கொண்டு நுழைமீன் யார? சிவபெருமான நூலறிவு கொண்டு உள்ள போய். அதனால கற்றவர் விளங்கும் கற்பக கனியை கரையிலா கருணைமா கடலினாரு திருவிசைப்பாங்க. கற்கணும், அப்புறம் விஷயங்கள் நிறைய கேட்கணும். இப்போ சொற்பொழிவு பண்றாங்கல்ல, சொற்பொழிவு பேசுறவங்களும் என்ன செய்யணும்? சொற்பொழிவு கேட்கணும். நம்ம தான் பேசுறோங்கிற அகந்தை வந்துடக்கூடாது. சொற்பொழிவு கேட்கணும், கேட்டு நமக்கு என்ன தெளிவு வருது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் பேசணும். அப்புறம் சபை அறிந்து பேசணும். இப்படி நிறைய முறைகள்லாம் இருக்கு, பேசுறது கூட முறை இருக்கு. அப்படி தான் கற்கணும், கேட்கணும். விஷயத்தை நீங்க லீவ் போட்டீங்களா? சரி. கற்றல், கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடுதல் எல்லாம் வரிசையா கற்றா போதாது, கேட்கணும். கேட்டா போதாது, சிந்திக்கணும். சிந்திச்சா போதாது, தெளியணும். தெளிஞ்சா போதாது, நிட்டை கூடணும். அந்த வழிபாட்டில் உழைப்பா இருக்கப்பா. எல்லாம் பண்ணிட்டு கடைசி நிட்டை கூடுதலை கோட்டை விட்டுறக்கூடாது. எல்லாம் படிப்பாங்க, சிலர் பார்த்தீங்கன்னா திருமுறைகள் படிப்பாங்க, புராணங்கள் கேட்பாங்க, எல்லாமே செய்வாங்க. அப்புறம் ஒரு தெளிவு கூட வந்துடுவாங்க. சிவபெருமான் தான் முழுவதும் தெளிவு வந்ததுக்கப்புறம் அந்த வழிபாட்டுக்குள்ளே வரமாட்டாங்க, ருத்ராஜம் போட மாட்டாங்க. அப்படி கொஞ்சம் யோசிப்பாங்க. ஏன்னா அது அவரவர்கள் செய்த விளைப்பயன் காரணமாக கொஞ்சம் லேட்டாகும். ஆனால் சாமி விட மாட்டாரு, சிவபெருமான் விடவே மாட்டார். ஒரு சின்ன பணி செஞ்சாலும் போதும், ஒரு பூ எடுத்து சுவாமிக்கு வச்சாலே அந்த உயிரை எப்படினாலும் தன் வசம் இழுத்து. ஏன் அப்படிப்பட்ட கருணைமா கடல் சிவபெருமான், கருணாமூர்த்தி. அப்போ சிவபெருமான் மேலே நமக்கு என்ன வரணும்னா விருப்பு தான் அதிகமாக வரணும். விருப்பு என்னும் வித்தை வித்தி உழவை செய்வதற்கு மெய்மையாம் உழவை செய்து விருப்பு என்னும் வித்தை வித்தி. மெய்மைனா உண்மை இருக்கணும் நம்மக்கிட்ட. அடியார்களாக இருக்கக்கூடிய நம்மக்கிட்ட என்ன வேணும்? முக்கியமாக உண்மை இருக்கணும். காலையில் எழுந்திரிச்சு சொல்கிற பொய் இரவு வரைக்கும் பொய் சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. பொய் சொன்னா வாய்க்கு அப்போதான் கிடைக்கும். ஒரு பொய் சொன்னார் பாமன் சாமி, பழனிக்கு என்னை முருகப்பெருமான் கூப்பிடாருந்தார், கூப்பிடவே இல்லை. ஒரு சின்ன பொய் சொன்னார், கடைசி வரைக்கும் அவரால் என்ன செய்ய முடியல, பழனிக்கு. அதனால் மெய்மையாம் உழவை செய்து விருப்பு என்னும் வித்தை வைத்து பொய்மையாம் கலையை வாங்கி. அந்த உழவு நடுறதுக்கு என்ன களை பறிப்பாங்க பார்த்தீங்களா? தேவையில்லாதெல்லாம் களை பறிப்பாங்க. களை பறிச்சாதான் என்ன செய்ய முடியும்? பயிர் நல்லா விளையும். அதுக்கு நமக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சாமி அப்படின்னா, பொய்மையாம் கலையை வாங்கி. மெய் பேசணும், அதே மாதிரி பொய்மைங்கிற கலையை வாங்கணும், பொய் பேசணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மெய் என்பது என்ன, உண்மை என்பது என்ன? யாதொன்றும் தீமையில்லாத சொல்லல் அப்படின்னா, தீமையில்லாத சொல் தான் நமக்கு வாய்மை. வாய்மை எனப்படுவது யாதெனின் தீமையில்லாத சொல்லல். அப்படி யாரு சொல்றா? வள்ளுவர் சொல்ற. அப்போ உண்மையில் கூட என்ன இருக்கணும்? ஒழுக்கம் எல்லாமே இருக்கணும். அதுலேயும் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னாரு வள்ளுவர். அதனால் ஒழுக்கத்தில் நம்ம அடியார்களெல்லாம் சிறந்து நம்மளை பார்த்து பிள்ளைகள்லாம் வரணும். நம்ம நடந்துக்கிற முறையை பார்த்து பிள்ளைகள், அப்பா காலையில் போகிறாரு, திருக்கோயிலுக்கு போகிறாரு, வழிபாடு செய்கிறாரு, திருமுறைகள் படிக்கிறாரு, நம்மளும் தான் படித்து பார்ப்போமே, நம்மளும் திருக்கோயிலுக்கு போய் பார்ப்போமே, அவங்க விளக்கு போட்டு வராங்க, நம்மளும் விளக்கு போடுவோமே அப்படின்னு உங்களை பார்த்தே அவங்க வந்துடுவாங்க. நீங்கள் யாரையும் போய் கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை.
ஒழுங்கா ராஸ்கல் கோயிலுக்கு போறியா என்ன வந்து சொல்ல வேண்டிய தேவையில்லை. அவங்கள பார்த்து வந்துடுவாங்க. ஆனா அவங்கள பார்க்குற அளவுக்கு நீங்க என்ன பண்ணணும், அவங்களுக்கு முன்னாடி அப்படி நடக்கணும். அப்படின்னாதான் அவங்கள பார்த்து வருவாங்க. பொய்வையாம் களை வாங்கி பொறை என்னும் நீரை பாய்ச்சி. பொறைன்னா என்னது தெரியுமா உங்களுக்கு? பொறுமை என்கின்ற நீரை பாய்ச்சி. நம்ம வழிபாட்டுல ரொம்ப தேவை என்னன்னா பொறுமை. பொறுமை இல்லைன்னா நம்ம இந்த வழிபாட்டுல நினைச்சிருக்க முடியாது. அப்பர் சாமிகள் வந்து சமண சமயத்துக்கு போயிட்டாங்க. அவங்க அக்கா திலகவதியை மாரி எத்தனை வருஷம் பொறுமையா இருந்தாங்க? 50 வருஷம் பொறுமையாக. தான் தம்பி வந்து வந்துருவான்னு சொல்லி அவங்க வழிபாட விடலை. எப்பயும் போல அவங்க சுவாமிக்கு பணி செஞ்சுக்கிட்டு அந்த அதிக வீரட்டானத்துல மலர் பணி செய்து கொண்டு அங்கே திருக்கோலம் விட்டு அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை புனிந்தேத்தி தலையார கும்பிட்டு கூத்துமாடி சங்கரா செயசெய்ய போற்று என்று வழிபாடு செய்து கொண்டிருந்தார்கள் திலகவதி அம்மையார். எங்க அதிக வீரட்டான கொள்கை விடல. தன் தம்பி என்னைக்குனாலும் ஒரு நாள் சுவாமி மாத்திடுவாரு அப்படிங்கிற அந்த கொள்கையில 50 வருஷம் காத்துங்க. சாமி விடுவாரா? முன்னையே நமக்கு முனிவாக இருந்து தவம் செய்தனன் உன் தம்பி அப்படின்னாரு சாமி கனவுல. யாருடைய கனவுல? அவங்க அக்கா கனவுல. ஆகையினாலே சூளை கொடுத்து ஆட்கொள்வோம் அப்படின்னாரு. அதுபடி சூளை கொடுத்தாரா? வலி தாங்க முடியல. இந்த கட்சி மாறுறவங்களாம் என்ன செய்வாங்கன்னா ராவோட ராவா மாறுவாங்க, பார்த்துருக்கீங்களா? இவர் என்ன பண்ணாரு, துண்டை மேலே போட்டுக்கிட்டு அவங்க சமண சமயத்துல இருந்து இரவோட இரவா ஓடி வந்து தன் அக்கா காலில் வந்து விழுந்தார். இப்போ என் காலில் விழுவாத, சாமி காலில் போய் நேரம் அதிக வீரட்டான பெருமான் திருவடியில் போய் விழுந்தாரு. உடனே சாமி என்ன பண்ணாரு, அந்த கூற்றாயினவாறு திருப்பதியத்தை பாடினாரு. பாட்டிலே கொடுத்துருந்தாருன்னா மீதி பாட்டு நமக்கு கிடைக்காம போயிருக்கும். அதனால கடைசி போத்தாய் அங்க ஒரு ஆணையின் ஈருரி தோல் புறங்காடரங்கா நடம் ஆடவல்லாய் ஆத்தான் அரக்கந்தனை மால்வரைக்கில் அடத்திட்டருள் செய்த அது கருதாய் வேர்த்தும் புரண்டும் விழுந்தும் எழுந்தால் என் வேதனையான விளக்கீடாய் ஆத்தார் குணசூழ் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே என்று பதியத்தை பாடினாரு. அப்படி சூளையெல்லாம் போயிடுச்சு. அந்த அளவுக்கு உரைப்பான வழிபாடு. அப்ப இறைவன் மேல விருப்பம் வந்து அதிகமாக இருக்கும். பொய்மையாம் கடையை வாங்கி பொறை என்னும் நீரை பாய்ச்சி. பொறுமை ரொம்ப அவசியம். பொறை என்னும் நீரை பாய்ச்சி தம்மையும் நோக்கி கண்டு தகவு என்னும் வேலையிட்டு செம்மையில் நிற்பாராகி சிவகதி விளையும் என்ற. அப்ப எப்படி சொல்ற? தம்மையும் நோக்கி கண்டா ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி அடைந்து ஆன்ம தரிசனம் கண்டு அதுக்கப்புறம் சிவ தரிசனத்துக்கு போயிடும். இந்த ஆன்மா வந்து சுத்தி ஆயிடுச்சுன்னா சிவ தரிசனத்தை காண ஆரம்பிச்சோம். இதான் தம்மையும் நோக்கி. நமக்குள்ள முதல்ல ஆன்மா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஆன்ம தரிசனம் பண்ணி அதுக்கப்புறம் ஆன்ம சுத்தியாகி அதுக்கப்புறம் சிவ தரிசனம். தம்மையும் நோக்கி கண்டு தகவு என்னும் வேலியிட்டு. இப்போ ஒரு பயிர் செய்யறதுக்கு வேலி இடலை அப்படின்னா அந்த பயிரை என்ன செஞ்சிடும், ஒரு ஆடோ மாடோ வந்து என்ன செஞ்சிடும், மேய்ஞ்சி அதை அழிச்சிடும். அதனால சொன்னாரு தகவு என்னும் வேலியிட்டு ருத்ராட்சம்லாம் அணிந்து அந்த சரியகிரிய யோகத்துல நின்று. எது மெய்மையாம் உழவு அப்படின்னா சரியகிரிய யோகம் என்கின்ற உலகம். இப்படி உட்காந்து சச்சுமா இப்படி உட்காருங்க, இப்படி உட்கார போறீங்களா? நீங்க எப்படி அப்படி வந்துக்கிறீங்களா சார்? சரி சரி உட்காந்து 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 சார். அப்ப தம்மையும் நோக்கி மெய்மையாம் உலகுங்கிறது என்னன்னா சரியகிரி யோகம் ஞானம் என்பதுதான் மெய்மையாம் என்கின்ற உலகு. அதை நம்ம உண்மைன்னு சொல்றோம். மெய்மையாம் உழவை செய்து விருப்பு சாமி மேல விருப்பம் வரணும். விருப்பு என்ற வித்தையை வித்தி முக்கியமா என்னன்னா எந்த விதை இடுறோமோ அதுதான் பயிராக வரும். அப்ப இறைவன் மேல நாம எது அதிகமாக இருக்கணும் அப்படின்னா விருப்பம் அதிகமாக இருந்தாதான் நமக்கு சிவகதி விளையும். விருப்பம் அதிகமா இல்லைன்னா சிவகதி விளையாது. மெய்மையாம் உழவை செய்து விருப்பு என்னும் வித்தை வித்து பொய்மையாம் கலையை வாங்கி பொறை என்னும் நீரை பாய்ச்சி தம்மையும் நோக்கி கண்டு தகவு என்னும் வேலியிட்டு செம்மையில் நிற்பாராயில். அந்த வழிபாட்டுல உரைப்பா இருக்கணும். செம்மையில் நிற்பாராயில் அப்படி நின்னா சிவகதி விளையும். சொல்றது யாரு? அப்போ சொல்லுங்க. எப்படி சொல்றது பார்த்தீங்களா? அருமையான பாட்டு. நம்ம மற்ற பாட்டுலாம் பாடுவோம், இந்த பாட்டை மட்டும் கரெக்டாக விட்டுருவோம். முக்கியமான பாட்டு பாடணும். சரி சார். அப்ப சாமி அடைவதற்கு நமக்கு எது தேவைன்னா மந்ததரம். ஃபர்ஸ்ட் மந்ததரம். சத்தினிபாத வகைகள் 4. அதுல முதல் இருப்பது மந்ததரம், 2வது மந்தம், 3வது தீவிரம், 4வது தீவிரதரம். முதல்ல இருக்கக்கூடியது மந்ததரம், கடைசியில் இருக்கக்கூடியது தீவிரதரம். முதல்ல இருக்கிறது சாமி மேல காவாசி அன்பு, கடைசி இருக்கிறது முழுமையான அன்பு.
இதில் நம்ம எந்த கேட்டகரியில் இருக்கோம் நீங்களே பார்த்துக்கோங்க. நம்ம கொஞ்சம் தான் சாமியை வழிபாடு பண்ணுறோமா, இல்லை பாதி நேரம் அதுக்கு செலவிடுறோமா, இல்லை முக்கால்வாசி சாமிக்கு செலவிடுறோமா அப்படிங்கிற அந்த இதை பார்த்தாலே நீங்கள் எந்த அந்த நாளுக்குள்ளே வந்துடுவீங்க. அப்பப்போ சாமி வந்து தரிசனம் பண்ணால் மந்ததரம், பாதி எந்த நேரம் பாதி சிவ பொழுதாக போச்சு அப்படின்னா உங்கள் பொழுதுலாம் மந்தம், முக்கால்வாசி சிவ பொழுதாக போச்சுன்னா தீவிரம், முழுக்க முழுக்க சாமி மேலே தான் அன்பு, எனக்கு உலகத்து மேலே கொஞ்சம் கூட அந்த வாசனமான தாக்கம் கூட இல்லை அப்படின்னா அந்த நிலைக்கு பேரு தீவிரதரம். சரி, அது பாட்டு உள்ளமோர் இச்சையினால் உகந்து ஏத்தி தொழுமின், யார் மேல? சிவபெருமான் மேல ஏத்தி தொழுங்க. யாரு? தொண்டீர்கள், தொண்டர்களை சொல்றாரு. தொண்டர்கள் எல்லாம் நீங்க என்ன செய்யுங்க, உள்ளம் ஒரு இச்சை, உள்ளத்தை இச்சை, உள்ளம் படுகின்ற இச்சை சிவபெருமான் மேல் விருப்பத்தை கொண்டு அவனை ஏத்தி தொழுமீன்கள் தொண்டீர் மெய்யே கள்ளம் ஒளிந்திடுவேன். அடியாரெல்லாம் என்ன செஞ்சிடணும், கள்ளத்தை ஒளிந்திடும். கள்ளமே இருக்கக்கூடாது. எப்போ பார்த்தாலும் எதையாவது மறைச்சி வச்சு பேசுறது, எதையுமே நேரடியாக பேசுறது கிடையாது, உண்மையாகவே பேசுறது கிடையாது, மறைத்து மறைத்து பேசுறது. இந்த மாதிரிலாம் அது மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கரால பேசுறது, அந்த மாதிரிலாம் நம்ம வழிபாட்டுக்கு ஆகாத ஒன்று. அதுலேயும் ரொம்ப அடியார்களும் எப்படி பேசுகிறோன்னா ரொம்ப மென்மையாக பேசணும், வன்மையை வந்து தவிர்க்கணும். அடியார்கள்லாம் வன்மை பேச்சை தவிர்க்கணும், மென்மையான பேச்சு தான் எல்லாத்தையுமே பேசணும். கள்ளம் ஒளிந்திருவேன் கரவாது இருபொழுதும் வெள்ளமோர் வாரசடையால். சாமி எப்படிலாம் சொல்லணும், இருபொழுதும் காலை மாலை துஞ்சியருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே ஐந்தெழுத்து ஓதிரின் அரண்களற்கு அன்பு அது ஆகும். சாமி இருபொழுதும் சொல்லணும், அஞ்செழுத்தை 2 பொழுதும் சொல்லணும், 7 பொழுதும். அதை சுந்தரம் சாமி சொல்றாரு, அந்தியும் நண்பகலும் 5 பதம் சொல்லி முந்தியலும் பழைய வல்வினை மூடாமுன் சிந்தை பராமரியா தெந்திரு ஆரூர்வுக்கு எந்தன் மனம் குளிர என்று கொள் எய்துவதே முந்தை வினை கொடுமை நீங்க இரு பொழுதும் தொன்று மலரிட்டு சோழும் வளம் செய்து தென்றன் மனம் கமலும் தெந்திரு ஆரூர்வுக்கு எந்தன் மனம் குளிர என்று கொள் எய்துவதே. அருமையான பாட்டு. இருபொழுதும் துஞ்சியல் காலை துஞ்சியல் மாலை சாமி வழிபாடு செய்யணும் அப்படின்னு இந்த இடத்துல ஞானத்தை வந்து நமக்கு உணர்த்துறாரு. அப்படி உணர்த்தி என்ன சொல்றாரு, வெள்ளமோர் வார் சடைவேல். சாமி எப்படி இருக்காரு, தலையில வெள்ளத்தை வச்சிருக்காரு. என்ன வெள்ளம்? கங்கை என்கின்ற வெள்ளத்தை வார் சடைமேல் வச்சிருக்காரு. கரந்திட்ட வெள்ளையேட்டான், வெள்ளை ஏறாக விளங்கக்கூடிய விடைவாகனத்தில் இருந்து அமர்ந்து அருள் செய்கின்றார். கரந்திட்ட வெள்ளையேட்டான் மேய அல்லல் அகன் கீழனி ஆரூர் அடைவோமே. அப்படிப்பட்ட பெருமான் எங்க இருக்காருன்னாரு, இப்ப திரு ஆரூரில் இருக்கின்றார், அவரை போய் நாம் அடைவோம். எப்படிப்பட்ட பெருமானாரு, உள்ளத்தை நெஞ்சில் வைத்து அந்த பெருமான் மேல் இச்சை கொண்டு எந்த நேரமும் அவனை ஏற்றி தொழுது கொண்டு அவனை இருபொழுதும் மலரால் அர்ச்சித்து வழிபாடு இந்த தொண்டர்கள் எல்லாம் செய்ய வேண்டும். அப்படி செய்து அந்த ஆரூர் பெருமானை போய் நாம் அடைவோம் என்று இந்த இடத்துல ஞானசம்பந்த பெருமான் நமக்கு இந்த பாட்டுல நமக்கு வலியுறுத்துகின்றார் என்று சொல்லி இப்ப நம்ம கதைக்குள்ள போயிட போறோம். பிரதர்காசுரனை வதைத்த லீலை. ஒரு சமயம் பிரதர்காசுரன் என்னும் அசுரன் ஒருவன் ஆகாய மார்க்கமாக செல்கையில் திருவாரூரில் விளங்கும் தியாகராஜ பிரபுவின் பிரதோஷ காலத்தில் முழங்கும் மங்கள வாத்தியத்தை ஒளியை கேட்டான். எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த தேவர்கள் அசுரர்கள் இப்படிலாம் அவங்க புறமே ஆகாய மார்க்கமாகவே தான் இருப்பாங்க. சார், அவங்க கீழெல்லாம் இப்படி பொதுவாக நம்ம இப்படி நம்மள மாதிரிலாம் நடந்து போக முடியாது. அவங்க கண்ணுக்கு நம்ம கண்ணுக்குள்ள தெரிய மாட்டாங்க. அப்படி ஒரு முறை பார்த்தீங்கன்னா பரஞ்சோதி முனிவர் அப்பாட எடுத்து பட்டாச்சு. இந்த இதையும் கூட பொண்ணை போட்டு ஃபேன் வேண்டாமா, ஃபேன் இது இருக்கான், வேணாம் 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 சார், இதில் ஃபேன் எப்பயும் பார்த்தீங்கன்னா இந்த தேவர்கள் அசுரர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகாய மார்க்கமாக தான் போவாங்க, நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. இப்போ நந்தியபெருமான்கிட்ட உபதேசம் வாங்கிய ஜனத்குமார முனிவர், அவருக்கு கீழே சத்தியஞான தரிசிகள், அவருக்கு கீழே பரஞ்சோதி முனிவர்,
அவர் அப்படி ஆகாய மார்க்கம் அப்படி போய்கிட்டே இருந்தார். ஒரு எல்லைக்கு மேலே போக முடியல அவரால், பரஞ்சோதி முனிவரால். சாமி பார்த்தாரு, எப்போ கீழே ஒருத்தர் தேர் ஓட்டி விளாண்டுக்கிட்டு இருக்காரு, அவருக்கு போய் உபதேசம் செய்து விட்டு வா அப்படின்னு சாமி அசீரிதி வாக்காக பரஞ்சோதி முனிவருக்கு சொல்ல, உடனே அப்படி டக்குன்னு கீழே இறங்கி அவர் தேர் ஓட்டி விளாண்டுக்கிட்டு இருந்தார். மெய்கண்டார் அவருக்கு வந்து சுவேதன பெருமான்னு பேர். அவர் உண்மையான பேர் சுவேதன. தேர் ஓட்டி விளாண்டுக்கணும். உடனே பரஞ்சோதி முனிவர் வந்து அவருக்கு எத்தனை வயசுல, 2 வயசுல உபதேசம் வாங்குறார். அவருக்கு பேர் என்ன வச்சாரு? மெய் கண்டார். அவருடைய குருநாதர் பேர் என்ன பேரு? சத்திய. சத்தியம்னு என்னது? உண்மை. மெய். மெய் ஞானதர்சி. அந்த ஞானத்தை கண்டதுனால இவருக்கு மெய் கண்டார் அப்படின்னு பேர் வச்சார். எப்பவுமே குருநாதர் பேரை தான் சிஷ்யருக்கு வைப்பாங்க. இப்போ நம்ம சிவபிரசாத தேசிகர் சுவாமிகளுடைய குருநாதர் பேர் வந்து அம்பலவான தேசிகர். அம்பலவான தேசிகருடைய பேர் தான் அடுத்த பட்டத்துக்கு என்ன வச்சிருக்காங்க? அம்பலவான தேசிகர் என்று வைத்திருக்கின்றார். எப்பவுமே குருவனுடைய பேரை தான் சிஷ்யர்களுக்கு அப்படிதான் வைக்கணும், அதுதான் முறை விதேசம். அப்படி இவர் ஆகாசமாக போய்கிட்டு போது பிரதோஷ காலத்தில் எல்லா வாத்தியங்களும் முழங்குது. கைலாய வாத்தியம் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இதான் அந்த அசுரன் பார்க்குறான். ஆகாயம் வரைக்கும் போகும்போது பிரதோஷ காலம். அப்பயே பாருங்க, பிரதோஷம் இருந்திருக்கு. கூடால சில காலங்கள்லாம் நடக்காம அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் இப்போ பிரதோஷம் எல்லா இடத்துலையும் சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. அப்பயே தியாகராஜ லீலையிலேயே நமக்கு பிரதோஷ காலம் வருது. இந்த பிரதோஷ காலம் என்ன என்று கேட்டால், அந்த பார்க்கடலை தலைப்பகுதியை அசுரர்களும் வால் பகுதியை தேவர்களும் சேர்ந்து கடையும் போது என்ன உண்டாச்சு? நஞ்சு வந்துச்சா? ஏன் நஞ்சு வந்தது? அவங்க கடைஞ்சது அமிர்தத்தை தான் கடையணும். ஆனால் ஏன் நஞ்சு வந்தது அப்படின்னா, அவங்க சிவபெருமானை ஒருத்து செய்த காரணத்தினால். சிவபெருமான்ட்ட கேட்கல. 2வது விநாயகர் பெருமானாவது வழிபாடு பண்ணியிருக்கணும், அவரையும் வழிபாடு பண்ணலை. அதனால் வந்தது நஞ்சு. சிவபெருமான ஒருத்தி எந்த காரியத்தை செஞ்சாலும் அது வந்து என்ன ஆகாது? பூர்த்தி ஆகாது. தட்சனுடைய வேள்வியில் சிவபெருமான ஒருத்து போய் செஞ்சாங்க, அத்தனை பேருக்கும் தண்டனை தேவர்களுக்கு. அப்போ சாமி வந்து வீரபத்திரராக போய், சுவாமி ஒரு முடி எடுத்து ஏவி விட வீரபத்திரராக போய் அத்தனை பேரையும் தட்சனுடைய யாகத்தை போன அடித்தார். அந்த தண்டனை பத்தனையாம். அந்த தண்டனை பத்தாம யார்கிட்ட போய் துன்பப்பட்டாங்க? சூரபத்மன்ட்ட போய் 108 யுகம், ஒரு நாள் 2 நாள் கிடையாது, 108 யுகம் போய் கஷ்டப்பட்டாங்க. அப்போ சிவபெருமானை நம்ம என்ன செய்யக்கூடாது? படிக்கவே கூடாது. எந்த நிலையிலும் சாமியை உள்ளன்போடு வைத்து சிவபெருமானை வழிபாடு. நீங்கள் ஒரு துளி அன்பு செலுத்தினாலே உங்ககிட்ட ஓடி வந்துடுவார் சாமி. அப்பேற்பட்ட கருணை மக்கள். அந்த அன்பை செலுத்துறது தான் விஷயமே இருக்கு. எத்தனை நூல்கள் கேட்டாலும் நூல்கள் கேட்க கேட்க தான் சிவபெருமான் மேலே நமக்கு அன்பு வரும். புராணங்கள் கேட்க கேட்க தான் சாமி மேலே நமக்கு துளி துளியாக அன்பு வரும். உடனே ரொம்ப வந்துடாது. கேட்க கேட்க கொஞ்சம் கொஞ்சமாக அன்பு பெருகும். இருக்கிற அன்பை குறைக்காம பார்த்துக்கணும். நம்ம ஏற்கனவே வைத்த அன்பை வந்து குறைக்காம பார்க்கறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? தொடர்ந்து நம்ம புராணங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தால் தான் இருக்கிற அன்பை நம்ம குறைக்காமையாவது பார்த்துக்கணும். அப்படி ஆகாய மார்க்கமாக அப்படி போகும்போது இந்த பிரதோஷ காலத்தில் இந்த மங்கள வாத்தியங்கள் ஒளியெல்லாம் கேட்டுக்கிட்டு, அதுவும் பிரதோஷ காலத்தில் கைலாய வாத்தியெல்லாம் முழங்கும். எல்லா அடியார்களும் என்ன பண்ணுவாங்க? அரகர மகாதேவா என்று முழங்குவார்கள். இந்த சப்தம்லாம் மேலே வானராகி கேட்கு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பிரதோஷ காலத்தில் சாமியை அரகர மகாதேவா என்று பெருமானை அழைக்க வேண்டும். நூல்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த நேரத்தில் அரகர மகாதேவான்னு சொல்லணும். நீங்கள் பார்வதி பதையே அரகர மகாதேவன் சொல்லி பார்த்தீங்களா? அது அந்த நேரத்தில் சொல்கிறதுல ரொம்ப சிறப்பு அதிகம். 2வது அந்த நேரத்தில் திருமுறைகள் பாடணும். நீங்கள் நல்லா திருமுறை பாடுறீங்க, ரொம்ப சிறப்பு. திருமுறைகள் பாடணும். அது மாதிரி பஞ்சாட்சரத்தை ஜெயிக்கணும். அந்த அபிஷேக காலத்தில் அரகர மகாதேவா சொல்லணும். அந்த கொம்புகளுக்கு நடுவில் தான் சாமி நடனம் ஆடுவார். அது அவர் நஞ்சு உண்ட நாள் பிரதோஷ காலம். நஞ்சு உண்ட காலம் என்னது? அந்த சனிக்கிழமை சாப்பிட்டதுனால சனி பிரதோஷம் ரொம்ப விசேஷமான காலம். அது பிரதோஷ காலம் வந்து என்ன காலம்னா 4:30 மணி முதல் 6 மணி வரை தான் இந்த பிரதோஷ காலம். இதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டுக்கலாம். அது மாதிரி முடிகிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு பிறகு சாப்பிட்டுக்கலாம். இந்த இடைப்பட்ட கேப்பில் கிட்டத்தட்ட 4 மணிலேருந்து 6:30 மணி வரைக்கும் எதுவும் சாப்பிடக்கூடாது பிரதோஷ காலத்தில். அதெல்லாம் எல்லாமே நீங்கள் முதலே முடிச்சுக்கிடணும். மலஞ்சலம் கழிக்கக்கூடாது. அந்த நேரத்தில் மலஞ்சலம் கழிக்கக்கூடாது. எப்போ? பிரதோஷ காலத்துக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி, பிரதோஷம் முடிஞ்சதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி.
அப்போ 4 to 6:30 கணக்கு வந்துருதா. இது 4:30 to 6. நம்ம சாப்பிட்றதெல்லாம் நீங்கள் டீ சாப்பிட்றது, தண்ணி குடிக்கிறது எல்லாமே 4 மணிக்கு உள்ள. அதுக்கப்புறம் 6:30 மணிக்கு வேணும். அந்த நேரத்தில் மலஜலம் கழிக்கக்கூடாது. அந்த நேரத்தில் சிவ சம்பந்தமாக இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும். பிரதோஷ காலத்தில் உள்ள அந்த முழு பலனும் புரியுதா? இனிமேல் பிரதோஷம் வரும்போது எல்லாம் 4 மணிக்கே வந்து யோகா. நாங்கள் நீங்கள் இப்போ சொல்கிற வரைக்கும் நாங்கள் கரெக்டாக தான் சார் செஞ்சுட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷம். நாங்கள் முடிஞ்சு போகுது 6:30 மணிக்கு தான் போகிறோம். அதனால் எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ரைட்டு சார். அதான் சிவப்பொழுதான் போகணும், அவ்வளோதான். அப்படி மங்களவாத்திய ஒளி கேட்டான். உடனே கடும் சினமடைந்து பூமியில் இறங்கி தேவாலயத்துக்குள் சென்றான். சாமி ஆலயத்துக்குள்ள உள்ளார். அவனது அசுர சரீரத்தை கண்டவரெல்லாம் பயந்து ஓடினார்கள். அப்படி அசுரன் எப்படி வரான்? அவனுடைய உண்மையான உருவத்தோட தேவாலயத்துக்குள்ள வரான். அப்படி வரக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. இப்போ மார்க்கண்டேயருடைய வரலாற்று எடுத்துக்கிட்டீங்கன்னா, ரொம்ப நாளா முருகண்ட முனிவருக்கு குழந்தை இல்லை. அவர் சாமிகிட்ட ரொம்ப வேண்டார். சாமி எனக்கு ஒரு நல்ல குழந்தை வேணும்னு கேட்டார். இப்போ கொடுத்துரும், கவலைப்படாதப்பா அப்படின்னு சொல்லி அவனுடைய அந்த மிருகண்ட முனிவருடைய தவத்துக்கு வச்சு. சாதாரண முனிவர் கிடையாது. மிருகண்ட முனிவர் ரொம்ப சிறந்த முனிவர். அவர் காட்சி கொடுத்து உனக்கு என்ன வேணும்ப்பான்னு கேட்குறாரு. எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும். அப்படியா, கொடுக்கறத பற்றி பிரச்சனை இல்லை. நொண்டி, மொடம், வாய் பேசாது, ஊமையாக இருக்கும், காது கேளாது, இந்த மாதிரி குழந்தை வேணும் அப்படின்னா 100 ஆண்டு இருப்பான். அதுக்கப்புறம் நல்ல குழந்தையா வேணும் அப்படின்னா ஒரு 16 வயசு இருப்பான். உனக்கு இதில் எந்த பையன் வேணும்னு கேளு அப்படின்னாரு. 2வது என்னுடைய நினைவாகவே இருப்பான்னாரு சாமி. அதுதான் ரொம்ப சிறப்பு. அந்த பையன் என்னுடைய நினைவாக இருப்பான் அப்படின்னது. எனக்கு இந்த பையனே போதும் அப்படின்ட்டு 16 வயது நிரம்பிய எனக்கு அந்த குழந்தையை எனக்கு கொடுங்கள் என்று சிவபெருமானிடம் கேட்க, உடனே சிவபெருமான் அவருக்கு தந்துடுனார். வயது ஆச்சு. இன்னும் 1 ஆண்டு தான் இருக்கே, 16 வயசு நிரம்புற நேரத்தில் இன்னும் 1 ஆண்டு தான் இருக்கேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க நேரத்தில் அந்த பிள்ளை போய் அவங்க அப்பா முக வாட்டத்தை பார்த்து, இப்போ ஏன் வாட்டமாக இருக்கீங்க அப்படின்னதும் உடனே, இப்போ அடுத்த ஆண்டு நீ எங்களை விட்டு பிரிய போகிற. எதுக்கு நான் பிரிய போகிறேன் அப்படின்னா, நாங்கள் வரம் வாங்கி தான்ப்பா உன்னைய நாங்கள் பெற்றெடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார், வரம் கொடுத்த சாமி இப்போ இருக்காரா இல்லையா அப்படின்னு கேட்டார். வரம் கொடுத்த சாமி இப்போ அவர் என்றும் உள்ளவர்ப்பா, அவர் இருக்கார். அப்போ அதே சாமிகிட்ட போய் நம்ம வரத்தை மாற்றி வாங்குவோம் அப்படின்னு சொல்லி போய் தவம் செய்கின்றால் யாரும் அப்போதான் ஓம் சிவாய நம அப்படின்னு அடிச்சுக்க ஆரம்பிச்சார். சிவலிங்கத்தை வச்சு ஓம் விடாம சொல்லிக்கிட்டே இருந்தார். அதை மந்திரத்தை சொல்லும்போது ரொம்ப அமைதியாக, எந்த ஒரு நீங்கள் பூஜை எல்லாம் பண்ணும்போது எந்த சப்தமும் இல்லாமல் பூஜை பண்ணணும். அப்படின்னா தான் மனம் அதில் லயிக்கும். சிவபெருமான் மேலே மனம் லயிச்சு நான் உங்களுக்கு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கணுமா, யாரும் இருக்கக்கூடாது பக்கத்தில் ஆள் இருந்தால் உங்களுக்கு எதுவுமே வராது. பூச்சமாக இருக்கும். 2வது பூஜை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நம்ம பூஜை பண்ணோம்னா சுற்றி அரைச்சி நின்றுக்கிறாங்க. பொது இடங்களை பண்ணும்போது ரொம்ப வளர்ந்துதான் இருக்கும். இப்போ பூஜை ரூமில் தனியே யாரும் இல்லாத நேரத்தில் நீ யாரும் இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்? 4 மணிக்கு எந்திரிச்சு பூஜை பண்ணால் உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. எல்லாம் வீட்டில் யாரும் எந்திரிச்சிருக்கவே மாட்டாங்க. நீ அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிடலாம், பூஜையை. ஏன்னா பூஜை நேரத்தில் மனம் உங்களுக்கு அதோட அடிக்ட் ஆகும். பூஜை பண்ண எதனாலும் கொஞ்சம் பதறாமல் ரிலாக்ஸாக செய்யும். அவசரமாக செய்ய வேண்டிய தேவையில்லை. ஒவ்வொன்றையும் எடுத்து வச்சு ஒவ்வொன்றுக்கு மந்திரம் சொல்லி அந்த புஷ்பத்தை சாத்தி முறைப்படி நீங்கள் கரெக்டாக சிவ பூஜை பண்ணீங்கன்னா உங்களே அறியாமல் காதலாகி கசிந்து கண்ணீர் மழை இல்லைன்னா வருவதற்கான வாய்ப்பு இல்லை. அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு அந்த அன்பு பெருக்கிறதுக்கு நாம தீட்சை எடுக்கட்டினாலும் பரவாயில்ல. சாமி உங்களுக்கு அந்த படத்தை பார்த்து நீங்கள் என்ன செய்யணும், வெள்ளனத்தில் எந்திரிச்சு அதை நீங்கள் கடைபிடிக்க ஆரம்பிக்கணும். மலர்களை எல்லாம் பறித்து சாமிக்கு வைத்து அந்த படத்துக்கெல்லாம் வச்சு அந்த திருமுறைகளை பாடும்போது சாமி அப்படியே அதுலேயும் சாம்பிராணி நல்லா போடணும். பூஜையில் என்ன போடணும்? கம்ப்யூட்டர் சாம்பிராணிங்க, 1 ரூபா அப்படி சொல்லி நிறைய பேர் அதை கம்மியே சாமி என்ன செஞ்சிருவோம், சாமியே ஏமாத்திக்கிட்டு இருக்கோம் அவரையே. அதுக்காக தான் நம்ம சதுரகிரியில் சாம்பிராணி இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு எங்கள் வீட்டில் தேவை இருக்கா பாருங்க, சாதா சாம்பிராணி போடவே மாட்டேன். நல்ல இது சிரட்டையெல்லாம் போட்டு செஞ்சு இது அடுப்பில் வச்சு
கம 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 கமகம்னு இருக்கிற எல்லாத்தையும் மொத்தமாக போட்டுருவான். வீடு நல்லா கம 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 கமன்னு இருக்கும். அப்புறம் தான் அவளுக்கு பிடிக்கும் தேவிக்கு. சும்மா இந்த கம்ப்யூட்டர் சாமி சிரட்டை சிரட்டை நல்லா வச்சு அதில் நம்ம சாம்பிராணி நிறைய நல்லா வாங்கி வச்சுக்கிடணும். ஒரு டப்பாவில் வச்சுக்கிட்டு நல்லா நுணுக்கி டப்பாவில் வச்சுக்கிட்டு அதை வச்சுட்டு சாமி காட்டினேன்னு வச்சுக்கோங்களேன், சாமி எங்கேயும் போக மாட்டாரு, அங்கே தான் இருப்பார். அது வாசத்துக்கே சாமி என்ன செஞ்சிருவாரு, வந்துடுவார். போடணும் சாம்பிராணி போடணும். போட்டது அதுவும் இந்த மூலிகை சாம்பிராணி வாங்குறோம் பார்த்தீங்களா, அதை போட்டால் உங்களுக்கு உடம்புல நோயே வராது. சாம்பிராணி நல்லா கம கம கமன்னு போடணும். அது மாதிரி அந்த திருமஞ்சன குடத்துல பச்சை கற்பூரத்தை போடணும். 7 வகையான இது இருக்கு. அதெல்லாம் நல்லா எல்லாம் மிக்சியில் போட்டு அடிச்சுக்கிட்டு வெட்டி வேறு சாதிப்பத்திரி போன்ற நறுமணம் உள்ள இது பச்சை கற்பூரம் இதை எல்லாத்தையும் நுணுக்கி வச்சுட்டு ஒரு டப்பாவில் அடிக்க வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி ஒரு ஸ்பூன் எடுத்து அந்த திருமஞ்சன போட்டு நம்ம வழிபாடு செஞ்சோம். ரொம்ப சுத்தமாக சாமி விட்டுன்னு. ஏன்னா சாமி சுத்த பொருள். சிவம் எப்படிப்பட்ட பொருள், சுத்த பொருள். அந்த பொருள் அடையிறதுக்கு நாம் எப்படி இருக்கோம், ரொம்ப சுத்தமாக இருந்து நம்ம வழிபாடு செஞ்சால் ரொம்ப சாமிக்கு ரொம்ப பிடிச்சி போய் உங்களை விட்டு போகவே மாட்டேன். எங்கேயோ உன் அடியான் உன்னை நினைந்தால் அங்கேயே வந்து அருள் செய்யும் வந்துடுவார் சாமி. எப்படி வந்துடுப்பா, எங்கே உன் அடியான் உன்னை நினைந்தால் அந்த சாமி வருவாரோ வர மாட்டார், கண்டிப்பாக வரும். எப்படி சாயினும் ஏத்தியும் ஏத்தினால் அப்படி ஈசன் அருள் பெறலாம். அப்படி சிவபூஜையில வச்சு சாமி வழிபாடு பண்றாரு யாரு, மார்க்கண்டே. அப்ப யமன் வந்து முதல்ல காலை தூதன் அனுப்புனார். தூதன் வேகமா போனதும் சிவபூஜை பார்த்ததும் பயந்து அடிச்சுட்டு எல்லாம் ஓடி வந்தாங்க. தூதர்கள்லாம் அவங்களுக்கு காலன்னு பேரு. ஓடி வந்து சாமி இது பெரிய இடத்து சமாச்சாரம், எங்களால் ஆகாது அப்படின்ட்டாங்க. யார்கிட்ட, யமன்கிட்ட பார்த்து சொன்னாங்க, இது தள்ளுங்க நான் போறேன் அப்படின்ட்டு வேகமா யமன் ஓடி வந்தார். வந்து அந்த வாகனத்தோட வந்தார்ல, வாகனத்தோட வர்றதே பெரிய விஷயம், அது தப்பு. ரெண்டாவது கோயிலுக்குள்ளேயும் எதில் வருவாராம், வாகனத்தோட வருவாராம் யமன். சாமி அப்படி பார்த்துட்டே இருந்து இடது காலில் எட்டி உதச்சாரு பாருங்க. யமன் என்ன ஆயிட்டாரு, இறந்தே போயிட்டார். யமன் இறந்ததுக்கு அப்புறம் எந்த உயிரும் இறக்கவே இல்லையா, அதிக காலம் வாழ்ந்துக்கிட்டே இருந்ததான். எல்லாரும் துடிச்சுக்கிட்டு இருந்தாங்களா, எனக்கு சாவு வராதான்னு ஏங்குனாங்க. அப்படி காலமா இருந்ததான். அதுக்கப்புறம் தேவர்கள்லாம் போய் சுவாமிகிட்ட போய் முறையிட்டதுக்கு அப்புறம் சிவபெருமான் மறுபடியும் அவருக்கு உயிர் பிச்சை கொடுத்தார். யாருக்கு, யமனுக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பதவியை கொடுத்து ஆள சொன்னார் சிவபெருமான். அப்படிப்பட்ட கருணாமூர்த்தி சிவபெருமான். அது மாதிரி முருகப்பெருமான் வந்து பிரம்மாவை சிறையில் அடைச்சார்ல, படைப்பு தொழில் நின்று போகல. முருகப்பெருமானே அந்த தொழில் எடுத்துட்டாரு. எல்லா உயிர்களும் ஜம்முன்னு இருந்ததான். சாமி ஆட்சி செஞ்சு அப்படி இருக்கும். முருகப்பெருமான் ஆட்சி செய்யும் போது எல்லா உயிர்களும் சிறப்புட்டு மேன்மை விட்டு விளங்குச்சான். அப்போ அந்த உயிர்களெல்லாம் அதுக்கப்புறம் அந்த உயிர்களும் மூத்தி அடைஞ்சிருச்சான். முருகப்பெருமான் ஆட்சி செய்யும் போது, அவர் படைக்கும் போது சாமி படைச்சாருன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. எல்லா ஆன்மாவும் மோட்சம் அடைஞ்சிச்சான். இது வரைக்கும் முக்தி அடைந்த ஆன்மாக்கள் எத்தனை அப்படின்னு கேட்டா என்ன முடியாதான். முக்தி அடைஞ்ச ஆன்மாக்கள், முக்தி அடைய காத்துக்கிட்டு இருக்க ஆன்மாக்கள் என்ன முடியாது. அதுக்காக தவஞ்சிச்சுக்கிட்டு இருக்க ஆன்மாக்கள் என்ன முடியாது. இன்னும் பிறவிக்கே வராத ஆன்மாக்கள் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு எண்ணிலின்னு சொல்லிக்கலாம். அவ்வளவு வகையான உயிர்கள் அங்கங்க இருக்கத்தான் செய்யும். எண்ண முடியாத அளவுக்கு எத்தனை கோடினே சொல்ல முடியாது, அத்தனை கோடி உயிர்கள் வாழுது. அப்படி இந்த கொடியை என்ன பண்ணா ஆலயத்துக்குள் எழுதிட்டான். தியாகராஜ பெருமானுடைய திருக்கோயிலுக்கு அப்படி அதே சரீரத்தோடு உள்ளே சென்றான். அப்படி சென்றதுனால என்ன ஆச்சு அப்படின்னா, எல்லாம் அந்த இதை பார்த்ததுமே பயந்து ஓடினார்கள். அவனுடைய சரீரத்தை பார்த்ததுமே, கொடியவனுடைய சரீரத்தை பார்த்ததுமே, அசுரன்ல அவன் எப்படி இருப்பான், ரொம்ப ஆடா இருப்பான். பல்லு எப்பயுமே அசுரனுக்கு எப்படி இருக்கும், அதை பார்த்தா நமக்கே பயம் வந்துடும். அவங்க பயப்பட மாட்டாங்க. எல்லாரும் பயந்து ஓடின. இன்று மாலை பூஜையும் இரவு பூஜையும் நமது சூழ வாணிக்கு தடைபட்டனவே என்று திருட்டு, அகலாவாதம், அகால சண்டை முதலியவற்றை செய்யும் அசுரன் எதற்காக இங்கே புகுந்தானோ என்று குலதெய்வமாகிய தியாகராஜனுக்கோ ஆலயத்துக்கோ அல்லது நமது நகரத்துக்கோ எல்லா உலகுக்குமோ பெரிய துன்பம் நேரும் போல் தோன்றுகின்றதே என்று இந்த
இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் புலம்பினார். இப்போ ஊருக்குள்ள ஒரு துன்பம் வருதுன்னா எல்லாரும் புலம்பத்தானே செய்வாங்க. இப்போ நம்ம ஊர்ல இருக்கோம், திடீர்னு வெள்ளம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நாம இந்த வெள்ளம் எப்படி வந்துச்சுன்னு தெரியலையே, செண்பகத்தோப்பு ஒளி வந்துச்சா இல்லை ஐயனார் கோயில் வந்ததா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அது சொல்லுவோம்ல, அதே போல இந்த துன்பம் எப்படி நேர்ந்ததோ என்று இவர்கள்லாம் என்ன பண்ணாங்க, ஐயுற்றாங்க. பலவிதமான அவசகுணங்கள் திசைகள் காணப்படுகின்றன. எதற்காக இந்த பாவி இங்கே வந்து நுழைகின்றான் என்று ஈஸ்வர தரிசனத்தை இகழ்ந்து பயந்து ஓடினார்கள். தரிசனத்தை இகழ்ந்து என்ன செஞ்சாங்க, இகழ்ந்த இழந்து அந்த இதை இழந்து, எதை இழந்து, தரிசனம் கிடைக்கவில்லையே என்று அதை இழந்து எல்லாரும் பயந்து ஓடினார்கள். இன்னைக்கு தரிசனம் கிடைக்கவில்லையே, பெருமானுடைய தரிசனம் கிடைக்கவில்லையே என்று பயந்து ஓடினார்கள். ஒரு நாளைக்கு நம்ம சாமியை சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு கிளம்புவாங்க, கோயில் கிளம்புவாங்க, பாதியிலே போனாலும் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? கோயிலுக்கு வந்து பாதியிலே திரும்பி போன ஆளுகள்லாம் உண்டு. அதுலேயும் இப்போ செல்போன் வந்துருச்சா, எப்போ பார்த்தாலும் செல்போன் கையிலே இருக்கும். கோயிலுக்கு நடந்து வந்துக்கிட்டு இருப்பாங்க. ஃபோன் வரும், சீக்கிரம் கிளம்பி வாக்கா, நீ எங்க இருந்தாலும் வேகமா வாக்கா, முக்கியமான ஜோடி, நீ எங்க போய்கிட்டு இருக்க? நான் கோயிலுக்கு போயிட்டு, அதை விட முக்கியமான ஜோடிக்கு வா அப்படின்னு. கோயிலை விட முக்கியமான ஜோடி வீட்டில் இருக்கு. அங்க போனா துன்பம், இங்க போனா இன்பம். இவங்க மட்டும் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணாங்கன்னா அந்த இது துன்பம் நீங்கிரும். அது தெரியாம இந்த வந்துட்டேன்க்கா, தலை போன காரியமா இந்த வந்துட்டேன் அப்படின்ட்டு வேகமா ஓடுவாங்க. அந்த மாதிரிலாம் உண்டு. அப்படிதான் இருப்பாங்க. அப்படி எல்லாரும் பெருமானுடைய காட்சி கிடைக்கவில்லையே என்று தியாகராஜ பெருமானை பார்க்க வேண்டுமே என்ற அந்த ஆவலோடு வந்தவங்க எல்லாம் இப்ப என்ன பண்ணிட்டாங்க, இந்த அசுரன் உள்ள நுழைஞ்சதுனால பார்க்க முடியாமல் தவிர்த்து எல்லாரும் அதை இழந்து பயந்து ஓடினார்கள் மக்கள் எல்லாம். பிரதர்காசுரன் வெகு வேகமாக ஆலயத்திற்கு செல்கையே சில ஜனங்களை கையில் தூக்கி எறிந்தான். ஒவ்வொரு ஜனங்களையும் தூக்கி எறிஞ்சானா. எல்லாரும் பயந்து ஓடிக்கிட்டு ஒரு ஜனங்களையும் தூக்கி எறியும். ஆனா அந்த தூக்கி எறிஞ்சான் பாருங்க, அந்த ஆன்மா ரொம்ப புண்ணியம் செஞ்சாங்க. உடனே அந்த இடத்துல துன்பம் நேர்ந்தாலும் அடுத்த நிமிஷம் எங்க போயிடும், சாமி திருவடிக்கு, தியாகராஜனுடைய சன்னதியில நடக்கு. அப்ப என்ன ஆகும், சாமி திருவடிக்கே போயிடும். சில ஜனங்களை காலினால் உதைத்து தேய்த்து கொண்டே சென்றான். அவன் அடி எடுத்து வைக்கும் போது பூமி நடுங்கிற்று. அவனது புஜ காற்றினால் பறவைகள் மூச்சை அடைந்து பூமியில் சுழன்று விழுந்தன. இவ்வாறு எல்லா ஜீவராசிகளும் நடுங்க செய்து ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்த அசுரன் தியாகராஜ பெருமானுடைய அருகில் செல்ல முடியாமல் பரஞ்சோதியின் ஒளியினால் ஜனகலம் தடுப்பட்டு நின்றான். எல்லாத்தையும் வந்தான், ஆனா சன்னதிக்குள்ள போக முடியல அவனால. சாமியுடைய பார்வையினால அந்த அசுரனால் உள்ளே நெருங்க முடியும். ஜனதாசன் அப்படிதான், எல்லாத்தையும் வென்றான். பிரம்மா வென்றான், விஷ்ணு வென்றான், பொருளை ஜெயிச்சிட்டான். நான் கடைசி சிவபெருமானே எதுக்க போறேன்ட்டு போனான். இந்த ஒரு ஆள்கிட்ட ஜெயிச்சிட்டானே அந்த ஆணவம் விடாது. ஒரு படசாலி அழிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் சும்மா இருக்க மாட்டான். இன்னும் 2 வாரம் யாராவது கூட்டுவாங்க, கையை துரு 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 துருன்னு இருக்கு அப்படிவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஒருத்தனை இப்ப ஒரு சண்டைக்கு போறாங்க அப்படின்னா, ஒருத்தனை அடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், இவன் சும்மா இருக்க முடியாது. இன்னும் 2 வாரம் கூப்பிட்டு, கை உருன்னு இருக்கு அப்படிம்பாங்க. அவன் அடிச்சான்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் ஒரு 5 வாரம் கூப்பிட்டு, அந்த மாதிரிதான் இருப்பாங்க. அந்த ஆணவம் வந்துடும் யாரா இருந்தாலும். கொஞ்சம் சொத்து சேர்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் சொத்து சேர்த்துட்டோம், நம்ம கிட்ட இருக்க ஆணவத்தை பார்க்கணும். காடு மேலே காலை போட்டுக்கணும். ஒரு வேலைக்காரி ஒன்று வச்சுக்கணும். ஏமா இங்கே வருமா, ஒழுங்கா துவைச்சி போடுமா, அந்த இது வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் ஆணும். நாம செல்வத்து மேலே பற்று வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சிவபெருமானை நினைக்கவே முடியாது. பொய்யாய செல்வத்தே, மாணிக்காச பெருமான் சொல்ல, சாமி நான் செல்வத்து மேலே ரொம்ப பற்றாகி போயிட்டேன் அப்படின்னாரு. பொய்யாய செல்வத்தே புக்கு அழுந்தி நாள்தோறும் மெய்யாய் கருதி கிடக்கின்றேனே ஆட்கொண்ட ஐயா என் ஆறுயிரே என் அம்பளவா என்று அவன் தன் செய்யார் மலரடிக்கே சென்றுதாய் கோத்தும்பி. அந்த பொய்யாய செல்வத்துல புக்கு அழுந்தி நாள்தோறும் இதுவே மெய்யன்னு கருதி நான் இங்கேயே என்ன செய்ய உண்டு உடுத்தி இங்கே இருப்பதாக போனீரே மாதிரி நான் இருக்கேன் அப்படின்னு மாணிக்காசன் சொல்றேன். நம்ம காலமெல்லாம் இப்படியே போய்கிட்டு இருக்கு. உண்டு உடுத்தி காலைக்கு வர வேண்டியது, சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது, வேலைக்கு போக வேண்டியது, இதே தொழிலை வச்சுக்கிட்டு இருக்கோம். இதை மாற்றி நம்ம என்ன செய்யணும், சிவபெருமான வழிபாடு. பெருமானே இந்த செல்வத்து மேலே பற்று வரக்கூடாது, உடம்பு மேலே பற்று வரக்கூடாது, ஆக்கை மேலே பற்று வரக்கூடாது, இளமை மேலே பற்று வரக்கூடாது. இதெல்லாம் நிலையாமை என்பதை நாம் உணரணும். இதெல்லாம் நமக்கு நிலையாமை. நீ கண்ணால் பார்க்கக்கூடிய எல்லாமே நிலையாமை என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் நீங்க எந்த பொருளை பார்த்தாலும் நிலையாமைங்கிறத நீங்க உணரணும். ஈசன் ஒருவர் தான் நிலையானவர், மற்றது எல்லாம் நிலை இல்லை
இந்த உடம்பு முதற்கொண்டு நமக்கு நிலை கிடையாது, ஒரு நாள் அழியத்தான் போகுது. இதை நம்ம மெயின் கருதி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இதே மெயின் கருதி இந்த நிலையை நாம் என்ன செய்யணும், மாற்ற வேண்டும். கோபத்தினால் கண்களிலும் முகத்திலும் மார்பிலும் சிவந்த நிறத்தை அடைந்த அசுரன் பெருத்த குரலுடன், ஓ தெய்வமே, மகாதேவனே, பலத்தினாலும் சௌகரியத்தினாலும் உலகில் உள்ள எல்லா வீரர்களையும் நான் வென்றிருக்கின்றேன், என்னை கண்டவுடன் எனக்கு கைகூப்பி வணங்காதவரே இல்லை அப்படின்னு சொல்லி சாமியை பார்த்து பேசுறான். தியாகராஜ பெருமனை பார்த்து யாரு, அசுரன் பேசுறான். என்னை கண்டு வணங்காதவங்களே இல்லை அப்படிங்கிறான். அந்த சனந்தாசுரன் அப்படிதான் எல்லாத்தையும் வென்று சாமியை பார்த்தாரு. கொஞ்சம் ஆணவம் இருக்கு போல தெரியுது, கொஞ்சம் ஒடிக்கணும் அப்படின்ட்டு சாமி என்ன பண்ணாரு, அவருக்கு முன்னாடி வந்து காட்சி கொடுத்து, அதாவது சாதாரண ஒரு முனிவராக வந்தார். இப்போ எங்கே போற அப்படின்னாரு. நான் பிரம்மா விஷ்ணுவெல்லாம் வென்று கைலாயத்துக்கு போய்கிட்டு இருக்கேன். எதுக்குப்பா கைலாயத்துக்கு போறேன், அங்கே சிவபெருமான்கிட்ட போய் சண்டை போட போறேன் அப்படின்னு. அப்படியா, நீ சண்டை போடுறதெல்லாம் இருக்கட்டும், நான் ஒரு சக்கரத்தை போடுறேன், அதை பேர்த்து உன் தலையில வச்சா போதும், நீ இதை பேர்த்து நீ தலையில வச்சுட்டேன்னா நீ பெரிய வீரன், நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சாமி சொல்ல, காலில் அப்படி லேசா ஒரு சக்கரத்தை போட்டாரு சாமி. இந்த சரதாசர் என்ன பண்ணா, அப்படி பேர்த்துட்டான், எடுத்து தலையில தூக்கி வச்சான் பாருங்க, அது சுத்த ஆரம்பிச்சிருச்சு. சுத்தி அவன் கழுத்தை அவன் தலை துண்டாக ஆகி. அந்த சக்கரத்தை பார்த்து தான் யாரு கேட்டான், திருமாலு. மாலுக்கு சக்கரம் அன்று அருள் செய்தவன் மன்னிய தில்லை தன்னுள் ஆளிக்கு வந்தர வாழ்கின்ற சிற்றம்பளவி இடமாக பாடித்து நட்டம் பயிரவல்லானுக்கு பல்லாண்டு கொடுதுமே என்று சொன்னதுக்கிறாங்க. அந்த சக்கரத்தை தான், அதுக்கு பேர் சுதர்சன சக்கரம்னு பேரு. அந்த சக்கரத்துக்கு பேரு சுதர்சனம். அப்படி சாமிகிட்ட பேசுறாரு. ஆகையினால் அது போல நீ சாமிகிட்டே நீ பணிய வேண்டும் சொல்லி சாமிகிட்ட கேட்கிற, நீரும் எனக்கு பணிய வேண்டும், இல்லாவிடில் உம்மை நான் பிளந்து பொடியாக்கி நாசம் செய்து விடுவேன் என்று மாயினால் உம்மை நான் ஒரு நிமிஷத்தில் எரிக்க வல்லேன் என்று உமது பலமும் எனது பராக்கிரமும் இப்போதே வெளியாக வேண்டும் என்று பரமேஸ்வரன் வழிவிய சண்டைக்கு இழுத்தான். இந்த யாரு, பிதற்காசுரன். தசரனுக்கு நிறைய அசுரர்கள் வந்துகிட்டே இருப்பாங்க. இந்த 364 திருநீரல்ல நிறைய அசுரர்கள் திருவாரூருக்கு வந்து சிவபெருமான் கூட சண்டை போட்டிருக்காங்க. சாமியெல்லாம் எதுக்காகன்னா சண்டை போடுற மாதிரி ஆக்ஷன் தான் கொடுப்பாரு. ஆனால் சாமியில் என்ன பண்ண மாட்டாரு, எந்த வீட்டையும் சண்டையே போட மாட்டார். மேர்வை வில்லாக வளைத்தவரும் கடலில் உண்டான கொடிய விஷத்தை உண்டு ஜீரணித்தவரும் யமனை உதைத்து வென்றவரும் கொடிய அசுரர்களை மாய்த்தவருமாகிய தியாகராஜ பெருமான் தனது அற்புத சக்தியை சிறிது நேர வகையில் அடக்கி வைத்திருந்து மானிட வீரன் போல் அவனுடன் சண்டை செய்து சிறிது நேரம் தோற்று ஓடுவது போலும். அப்படி சுவாமி அவர்கிட்ட சும்மா அப்படி என்ன செஞ்சாரு, தோற்று ஓடுவது போல நடிச்சுக்கிட்டே இருக்காரு. அவருக்கு எல்லாமே திருவிளையாடல் தான். காப்பதும் படைப்பதும் அழிப்பதும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வலை சிலம்ப வார்கலைகள் ஆட்பரவம் செய்ய அணிகுழல் வண்டார்ப்ப பூத்திகளும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் ஏத்தி இருஞ்சுனை நீர் அடையலோர் எம்பாவாய். அவருக்கு எல்லாமே விளையாட்டு. காப்பது படைப்பது அழிப்பது அழிச்சுவது எல்லாமே சாமி அவருக்கு திருவிளையாடல் அப்படின்னு பேர். என்ன விளையாடல், என்ன திருவிளையாடல், அருள் திருவிளையாடல், மறந்துடக்கூடாது. அருள் விளையாடல் பேர் இதுக்கு பேர். நாம செய்யறது விளையாடல், இறைவன் செஞ்சா அது அருள் திருவிளையாடல், அருள் விளையாடல். அப்படி ஓடுவது போல சுவாமி. அதே மாதிரிதான் இவருக்கும் நம்ம கண்ணப்பன் வந்த அர்ஜுனனாக இருக்கும்போது சுவாமி தோளுக்கு தோளா சண்டை போட்ட ஒரே ஆளுக்கு அர்ஜுனன் தான். யாரு கூட, சிவபெருமான் கூட தோளுக்கு தோளா சண்டை போட்டிருக்கு. ஆனா சாமி பார்த்தாரு, தன்னை எப்படி உணர வைக்கன்னு சொல்லி இப்படி நெஞ்சில ஓங்கி ஒரு அடி அடிச்சாரு. ஆகா வந்திருக்கிறது சிவபெருமான் சொல்லி சுவாமி பாதத்துல வந்து விழுந்தாரு. சாமி எப்படியாவது எனக்கு இந்த பிரிவிலேயே கேட்க வந்தது என்னது, பாஸ்ப தரிசனமாங்க. ஆனா கேட்டது என்னது, முக்தி கேட்டாரு. யாருமே சாமி காட்சி கொடுத்தாங்கன்னா முக்தி வேணும் அப்படின்னு தான் கேட்பாங்க. ஏன்னா சிவபெருமான் ஒருத்தர் தான் முக்தி கொடுக்க முடியும், மற்ற யாராலையும் முக்தி கொடுக்க முடியாது. மற்ற முக்தி எல்லாம் பதமுக்தி, சிவபெருமான் கொடுக்குற முக்தி தான் பரமுக்தி, பரதரகுணம். அதனாலதான் எல்லாருமே சாமிகிட்ட போய் முக்திய திரும்பி கேட்கறான். இப்ப பிரம்மா வழிபாடு பண்ணி முக்தி அடைஞ்சவங்க உண்டு, ஆனா அந்த பதத்துல போய் அடங்கி மறுபடியும் வரணும். விஷ்ணுவை வழிபாடு செஞ்சு அந்த பதத்துல போய் பரமபதத்துல போய் அடங்கி அவரையே சிவபெருமான் ஒடுக்கும்போது அவங்களும் எங்க வந்துருவாங்க, பிறவிக்கு வந்துருவாங்க. விஷ்ணுவே சாமி என்ன செய்வார், ஒரு காலத்துல ஊழி காலத்துல அவரையே ஒடுக்கிடுவார் சாமி.
அவரே ஒடுக்கும்போது அவருடைய அடியார்கள் என்ன செஞ்சுருவாரு, ஒடுக்கி கொண்டு வந்து அதுக்கப்புறம் கடைசியா சிவபெருமான வழிபாடு செய்யாம எந்த உயிரும் மோட்சம் அடையவே முடியாது. எந்த உயிரா இருந்தாலும் சரி, கடைசி நாடும் நகரமும் நற்திரு கோயிலும் தேடி திரிந்து சிவபெருமான் என்று இங்க வந்து அதுக்கப்புறம் பாடுமீன் பாடி பணிமீன் பணிந்தவின் கூடிய நெஞ்சத்து கோயில். அப்பதான் இங்க வர முடியும். அது வரைக்கும் இங்க வரவே பாடி பணியணும். ஒரு பாடலாவது நேற்று ஒரு அடியார் அந்த நம்ம ட்ரெயின்ல அந்த சாமிக்கு ஒரு பாடலாவது பாடணுங்க, கண்டிப்பா பஞ்சபுராணமாவது பாடணுங்க. கரெக்டு தான். திருநெல்வேலியிலேருந்து அடியார் வந்தாங்க. எல்லாம் முதல்ல பேசிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அடியன்னு பேச ஆரம்பிச்சேன். ஒரு 2-3 விஷயம் பேசினேன். அதுக்கப்புறம் அவங்க நிறைய கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கூட டைம் போனதே தெரில. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்து இங்கே நம்ம அடியார்கள் எல்லாம் உட்காந்து எல்லாம் பேசிக்கிட்டே இருந்தோம். நல்லா ட்ரெயினில் முழுவதும் சிவப்புழுதான் போச்சு. நல்லா நான் அடின்னு இந்த யூடியூப்ல இந்த பேசுறதெல்லாம் போடுவோமா, யாரு கேட்க போறான்னு நினைச்சா நேற்று அங்கே நிறைய அடியார்கள் பார்த்து, சாமி உங்களுக்கு யூடியூப்ல பார்த்துருக்கோம், நேரில் பார்த்துட்டோம், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாங்க. யூடியூப்ல பார்த்ததுக்கு அப்புறம் நேரில் பார்த்து சந்தோஷத்துல அவங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. நம்ம இதெல்லாம் யாரு கேட்க போறான்னு நினைச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு அப்பப்ப. அப்புறம் ஒரு அம்மா சிங்கப்பூர்ல இருந்து வந்து, ஏன் உங்க இதெல்லாம் கேட்பேன், நீங்க பாட்டு ஒண்ணுன்னா சொல்லுவீங்க, அதை பூரா நான் நோட்ஸ் எடுத்து அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு நான் அதை படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிம்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அங்க சிங்கப்பூர்ல இருந்து ஒரு அம்மா அங்க வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, சரி அப்ப ஏதோ உயிர் எங்கேயோ ஒரு உயிர் கேட்டுட்டு தான் இருக்கு சாமி. ரொம்ப சந்தோஷம். ஒரு உயிர் கேட்டாலும் அவ்வளவு சிறப்பு. சாமியுடைய புகழ ஒரு உயிர் கேட்டாலும் மேன்மை, அந்த உயிருக்கும் மேன்மை அடையும். அதை சொல்றவங்களுக்கும் சரி, அதை கேட்பவர்களுக்கும். யாரு சொல்றான், வல்லதோர் இச்சையினால் வழிபாடிவை 10 சொல்லுதல் கேட்டல் வல்லார் துன்பம் ஞான நூல்தனை ஓதல் ஓதுவித்தல் கேட்புவித்தல் தான் கேட்டல் ஈனமில்லா நற்பொருளாதனை சிந்தித்தல் இவை 5 இறைவனை அடைவிக்கும் ஞான. அதனால இறைவனை சென்றடைவதற்கு இதெல்லாம் உபாயம். சாமி பத்தி அதிகமா கேட்கணும். எப்போதும் இல்லை செய்யணும். சாமி போல நாம எப்போதாவது ஒரு கேட்கக்கூடாது, எப்போதும் போல. சரி சொல்றாரு. அதே மாதிரி சிவபெருமானை பத்தி சொல்லும்போது, சாமி உன் தாள்லே கீழே வச்சுக்கோ. அதான் சொல்றாரு, பாதம் வைத்திடையாதரித்தனை தாள் வைக்க நீயே மறுத்திடில் பார்நகை குமையா தகப்பன் முன் மைந்தனோடி. இப்படி வர்றாரு. சாமி உன் தாளில் வைக்க என்னை மறந்துடாத சாமி, அப்பப்போ என்னை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு அதை சொல்றாரு. பாதம் வைத்திடை ஆதரித்து என்னை தாளில் வைக்க நீயே மறுத்தி பார்நகை. இந்த உலகத்துல பார்த்து சிரிப்பாங்க சாமி, நான் உன்னை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், நீ எனக்கு அருள் செய்யாம போயிட்டு இந்த ஊருக்காரங்க என்ன செய்வாங்க, நகைப்பாங்க. இதையா விடிய விடிய சாமி கூப்பிடுறான், இவனுக்கு என்ன சாமி அருள் பண்ணான்னு நகைப்பாங்க. அவங்க சொல்றதுக்கு முன்னாடியே எனக்கு நீ அருள் செஞ்சிட விடிய. எப்படி சொல்ற பார்த்தீங்களா, பார்நகை குமையா தகப்பன் முன் மைந்தனோடி பால்மொழி குரலோட விட்டிலில் யாரெடுப்பதென வெறுத்தல பார்விடுப்பர்களோ எனக்கினி சிந்தியாதோ. பாரு இந்த உலகத்துல ஒன்னா ரொம்ப பார்த்து சிரிப்பாங்க சாமி, அதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணிடு, எனக்கு அருள் செஞ்சிரு. நமக்காக அனைவரும் நிறைய கேட்கிறாரு சாமி. ஏது புத்தி ஐயா எனக்கு இனி யாரை நெத்துடுவேன் அவத்தினில் லேகிரத்தல்களோ எனக்கு நீ தந்தை தாயன். தந்தை தாயிட்ட போய் கேட்காம நான் வேற யார்கிட்ட போய் சாமி கேட்க மாட்டேன். எனக்கு தந்தையும் தாயும் நீ தான். தந்தை தாயன் என்றே இருக்கவும் நானும் இப்படி ஏது வித்திடவோ சகத்தவ ஏசலில் படா நகைத்தவர் கண்கள் காண அப்படிங்கிறாரு. எல்லாரும் நகைக்கிறதுக்கு முன்னாடி நகைப்பவர் கண்கள் காண, அதுக்கு முன்னாடி இந்த 2 கண்ணும் ஒன்னைத்தான் பார்க்கணும், ஒன்னைத்தான் தரிசிக்கணும். அவங்க பார்த்து நகைக்கிறதுக்கு முன்னாடி நீ எனக்கு அருள் செஞ்சிடணும் அப்படின்னு நிறைய அருமையான பாட்டு. ஏது புத்தி. அடுத்து திருப்புகளை அதுதான் பேச போறேன் அப்படின்னு இந்த பாட்டை. அந்த திருப்புகழ் சபை மாதிரி இப்போ அங்க வந்துருச்சு. மாசம் மாசம் ஒரு திருப்புகளுக்கு வழக்கம். இந்த மாசம் இது சொல்லியிருக்காங்க. அதுவும் நமக்கு தெரியாத பாட்டா சொன்னாங்க. நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒன்று
அடுத்து இருமகள் புழுங்கரிசி விநாயகர். அங்க முருகப்பெருமான் சன்னதி கரெக்டா பாத்தீங்கன்னா தாமரை மொட்டுக்குள்ள முருகப்பெருமான் கொண்டிருப்பாரு. அப்படி செஞ்சிருப்பாங்க. அடுத்த தடவை வாய்ப்பு தான் வாங்க. புழுங்கரிசி விநாயகர் அன்னைக்கு வந்தீங்கல்ல? அப்படியா? தாமரை மொட்டு வந்து இப்படி விரிஞ்சு 4 பக்கம் விரிஞ்சு அதுக்குள்ள முருகப்பெருமான் வச்சிருப்பாங்க. சூப்பரா இருக்கும். போன வாரம் பேசுனேன், நீ இன்னும் 2 வாரம் ஆகும். ஒரு மாசத்துக்கு ஒருக்கா தான் பேசுறேன். காலையில 10 to 12 2 மணி. ஆனா அங்க டைம் நல்லா கொடுப்பாங்க. நீங்க வாட்டு பேசுங்க சுவான்றுவாங்க. ஆனா 2 மணி நேரத்துக்கு மேல யாரும் உட்கார முடியாது. ஓரளவுக்கு 2 மணி நேரம் பேசிட்டு 10 to 12 எல்லாருமே ஆர்வமா இருக்காங்க. அவங்க ஆர்வமா இருந்தா கூட ஒரு 1/4 மணி நேரம் எல்லாம் இப்படி ஒரு மாதிரி எந்திரிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா எல்லாரும் 2 மணி நேரம் உட்கார்றது கஷ்டம் தான். சரி, சொற்பொழி கேட்கும்போது நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, நம்ம எல்லாத்தையும் மறந்துடுவோம். அடின்னு ஒரு இடத்துல சொற்பொழி பேசிக்கிட்டு இருக்கும்போது திருத்தங்களை பேசிக்கிட்டு 4 மணிக்கு ஆரம்பித்தோம் சொற்பொழிவு. தோட்ட இசைவின் பாட்டுக்கு 8:30 மணி ஆயிடுச்சு. சிவா பள்ளியர் பூஜை ஆரம்பிச்சிச்சு, கொஞ்சம் வரீங்களா அப்படின்னாங்க. பள்ளியர் பூஜையா? என்ன சொல்றீங்க? பேசுறீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க சார். 4:30 மணி நேரம் ஆயிடுச்சு சார் அப்படின்னாங்க. முடிச்சிருக்க சார் அப்படின்னாங்க. நீங்க சொன்னாதான் சார் முடிக்க முடியும் அப்படின்னு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் ஆர்வமா கேட்டுட்டே இருந்தாங்க. யாருமே அசையவே இல்லை. அதனால அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தா டைம் போனது தெரியல. 4:30 மணி நேரம் போனதே தெரியல. சரின்ட்டு அதுக்கப்புறம் முடிச்சுட்டு வச்சேன். சரி அப்படின்னு இந்த சேர் போட்டாங்க நல்லா இருக்கும். ஆனால் சேரும் போடலை, எல்லாம் உட்காந்து. ஆனால் முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரிஞ்சது, ஓ அவள்தான் உட்காந்துருக்க போல தெரியுது அப்படின்னு. அதுவும் சாமியோட திருவருள் தான். நம்மளால உட்காந்து என்ன செய்ய முடியாது, பேச முடியாது, அவங்களால கேட்க முடியாது. அது கூட சாமியுடைய கருணை இருந்தால் தான் கேட்க முடியும். சரி, சாமி கடும்போர் விளைவித்து அவன் கையில் விளங்கும் சூலத்தை பிடுங்கி அவரையே அழிக்க வேண்டும் என்று கடைசியாக முயலவே தியாகராஜன், நீ கொடிய அசுரனை இனி மாய்ப்பதே நலம் அப்படின்னு ரொம்ப நேரம் சண்டை போற மாதிரி சாமி ஆக்ஷன் கொடுத்தாரு. திருந்துற மாதிரி தெரியல. சரி ரைட்டு, இனிமே மாய்த்திர வேண்டியதான் அப்படின்னு சொல்லி சாமி என்ன பண்ணாரு, அவனை எண்ணி தம் கையில் உள்ள சூலத்தால் அவனை குத்தி வீழ்த்தினார். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்தகாசுரன், நம்ம திருக்கோவிலூர்ல அந்தகாசுரன் சிவபூஜை நல்லா பண்ணுவான். ஆனா என்ன பண்ணுவான், ஒரு சின்ன தப்பு பண்ணுவான். அசுரர்கள் தேவர்களை துன்புறுத்து அது செய்யக்கூடாது. இல்ல சிவபூஜை பண்றவங்க எந்த உயிருக்கும் என்ன செய்யக்கூடாது, தீங்கு வரணும்னு நினைக்கப்படக்கூடாது, குற்றம். மற்ற உயிர் துன்பப்படணும்னு நினைச்சாலே குற்றம், மறந்துடக்கூடாது. என்ன சொன்னாங்களா சிவதர்மத்துல சொல்லுதுல, பிற உயிருக்கு துன்பம் நேரும் போது நீங்க சிரிச்சா குற்றம், அதுக்கு ஏதாவது வரட்டும்னு நீங்க நினைச்சீங்கன்னா குற்றம். எதுவுமே செய்யக்கூடாது. அடியார்களா இருக்கக்கூடிய நாம எதுவுமே சிவத்தை தவிர வேற எதையும் சிந்திக்க கூடாது. எல்லா உயிர்களும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அன்று வேறென்றும் நினைந்தறியன் பராவரமே என்று சொல்வதற்கு நாங்க எல்லா உயிரும் பெருமானே இன்புற்றிருக்க வேண்டும் பெருமானே, எந்த உயிரும் துன்பம் அடையக்கூடாது. அப்படி துன்பம் நேர்ந்தா உங்க கண்ணுல இருந்து கண்ணீர் வரணும். ஒரு உயிர் துன்பப்பட்டா யாரு கண்ணுல இருந்து வரணும், நம்ம கண்ணுல இருந்து வரணும். அவங்கதான் உண்மையான சிவபூஜை அடியார்கள். உண்மையாக சிவபூஜை பண்றவங்க கண்ணுல இருந்து என்ன வரணும், கண்ணீர் வரணும். இந்த உயிர் துன்பப்படுறதே பெருமானே, எப்படியாவது அந்த உயிரை அந்த துன்பத்துல இருந்து நீக்கிற சாமின்னு அந்த உயிருக்காக வேண்டணும். சிவபூஜை பண்றவங்க என்ன செய்யணும், சாமி பெருமானே அந்த உயிரை துன்பப்படுதே சாமி, என்னால தாங்க முடியல சாமின்னு உங்க கண்ணுல இருந்து கண்ணீர் வரணும். அதுதான் உண்மையான இறக்க குணம். சொல்லலாம், உங்களை சாமி பார்த்துக்காரு கவலைப்படாதீங்கன்னு கூட சொல்லலாம். ஆனா அப்படி சொல்லாம விட்டாலும் குற்றம். ஒரு உயிர் துன்பப்படும் போது அவங்களுக்கு போய் ஆறுதலாக ஏதாவது சொல்லணும், நீங்க கவலைப்படாதீங்க, பெருமான் இருக்காரு, நீங்க கவலைப்படாதீங்க, உங்க துன்பம் நீங்கிடும் அப்படின்னு அவங்களுக்கு நம்ம எடுத்து நம்ம கண்ணெதிர பார்த்துட்டோம்னா கண்டிப்பா அதை தகுந்த மாதிரி நாம என்ன செய்யணும், அவர்களுக்கு எடுத்து உரைக்க வேண்டும். இல்லைனாலும் குற்றம்ன்ற புரிஞ்சுச்சா. அப்படி அசுர குலத்தை அழிக்க வல்ல சூலத்தினால் அடி உண்ட அதே மாதிரி தான் அந்தகாசுரன் என்ன பார்த்தீங்களா. அப்ப தேவர்களை என்ன துன்புறுத்தினான் அந்தகாசுரன். அதனால சுவாமி என்ன பண்ணாரு, அவனை சூலத்தினால அப்படி குத்தி இப்படி தூக்கி நிப்பாட்டிட்டாரு. அந்தகாசுரன் அவன் துடிச்சான், அவன் செய்த தீவினைக்கு துடிச்சான். அடுத்த நிமிஷம் அவன் செய்த சிவ பூஜைக்கு அவனுக்கு மோட்சத்தை கொடுத்தாரு சாமி. அப்ப நல்வினைக்கு தகுந்த நல்லதையும் அணைக்கணும், தீவினைக்கு தகுந்த தீவினையும் அணைச்சாகும். நல்லது செஞ்சா தீவினை இதை போய் அதை அடிச்சிடும். நான் அதிகமா நல்லது செஞ்சிருக்கேன், அந்த தீவினையை ஒன்றும் செய்யாது, இது போய் அதை நீக்கணும். அப்படின்னா நீங்க நம்ம என்ன செய்யக்கூடாது, நினைக்கவே கூடாது. தீவினை தனியா நீங்க செஞ்சது இருக்கும், நல்வினை செஞ்சது தனியா இருக்கும். ரெண்டையுமே யார் அனுப்பிச்சுதான் ஆகணும், நாம் அனுப்பிச்சுதான் ஆகணும். அதனால தீயது செய்ய வேண்டும் என்கிற நினைப்பு கூட என்ன செய்யக்கூடாது, நம்ம கிட்ட வரவே கூடாது. நல்லதுதான் செஞ்சுக்கிட்டே இருக்கணும், விடாம எந்த செயல் செஞ்சாலும் சிவபெருமான் திருவருள்னு செய்யணும். அதுதான் ரொம்ப முக்கியம்.
அது ஏதாவது தெரியாம எது நடந்தா கூட சாமி அந்த இதை ஏத்துக்கிடுவாரு. இது அவங்களுக்கு ஏதாவது தெரியாம தீவிரம் நடந்தா கூட சாமி அதை பொறுப்பு ஏத்துக்கிட்டு எல்லாம் சிவன் செயல்னு சொல்லி செய்யறதுனால சாமியை அதை முன்னிருந்து அதை நடத்தி கொடுப்பாரு. உங்களுக்கு எல்லா காரியத்தையும் சாமியே செய்து கொடுப்பாரு. அப்ப இப்ப நீங்க உழவரப்பணி பண்றீங்க, உழவரப்பணி பண்ணும்போது எத்தனையோ உயிர்கள்லாம் இருக்கு. அப்ப என்ன எல்லாம் பெருமான் திருவருள் எங்களால ஆகக்கூடிய காரியம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிதான் நீங்க என்ன பண்ணணும், அந்த புல்லை வெட்டுறது செய்யறது எல்லாம் செய்யணும். ஏன்னா எத்தனையோ உயிர் துன்பப்படும். நீங்க இப்போ ஒரு பாம்பே என்ன செய்வாங்க, திடீர்னு அடிப்பாங்க. ஏன்னா அது கோயிலுக்குள்ள இருக்கிறது ஆபத்து. சில இதுக்கு வன்மை பார்க்கணும். கோயில பாம்பு வந்து என்ன செஞ்சணும், அடிச்சு வெளியே போட்டு தான் அவனுக்கு வர வழி கிடையாது. அது ஏன் இல்லைன்னா பக்தர்களை வந்து அது பாதிக்கும். அப்போ அந்த நேரத்தில் என்ன செய்யணும், சாமி நினைப்போட நம்ம செய்யணும். பெருமான் திருவருள் நினைச்சு செஞ்சிட்டோம்னா அதுல நமக்கு என்ன வராது, அது தீவினையா இருந்தா கூட என்ன செஞ்சிடும், சாமி அதை ஏத்துக்கிட்டு நமக்கு நன்மை புரியும். புரியுது அவங்களுக்கு? சில இடங்கள் வன்மை பெண்மை பார்த்துதான் நாம எந்த ஒரு காரியத்தையும் செய்யணும். இப்ப நீங்க உட்காந்து உலாரப்பணி செய்யும் போது ஏதோ எத்தனையோ எறும்புகள் எல்லாம் இறக்கும் இருக்கும்ல, அது நுண்ணுயிர்கள் இறக்கும். அப்ப நம்ம பெருமான் திருவருள் நினைச்சு செஞ்சிட்டோம்னா அதுல இருந்து நமக்கு என்ன உண்டாகாது, தீவினை தோன்றாது. புரிஞ்சுச்சா? பெருமானே அதை ஏற்றுக்கொள்வார். நீ வேலைக்கு அப்ப நம்ம சிவன் செய்ய சொல்லிட்டு என்னெல்லாம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி தயவு செய்து என்ன செய்யக்கூடாது, தீயது செய்யக்கூடாது, நினைப்பு கூட வரக்கூடாது. சரிதானா? பிறகு புண்ணிய தேசத்து ஜனங்கள் யாவரும் அதிசயத்தை அரசனுக்கு அறிவித்து வீரர்கள் எல்லாம் அசுரனின் மரம் போன்ற தோள்களையும் மலை போன்ற சரீரத்தையும் கோடரி முதலிய ஆயுதங்களை வெட்டி துண்டாக்கி துண்டுகளை எல்லாம் வண்டிகள் ஏற்றிக்கொண்டு அருகே உள்ள வனத்தின் பள்ளங்களில் போய் புதைத்தார்கள். அவனுடைய இதை புறம் மொத்த உடம்பையும் கொண்டு போய் வனத்தில் போய் புதைத்தார்கள். யாரு? ஊர் மக்கள் எல்லாம் போய் புதைத்தார். தியாகராஜ பெருமான் முன்பு போலவே அந்த பீடத்தில் போய் அமர்ந்து அருள் செய்வதற்கு சுவாமி மறைந்தார். எங்க? தியாகராஜ பெருமான் சென்னையில போய் மறைந்தார். தியாகராஜன் அந்த கொடிய அசுரனை வதைத்தனால் தேவர்களும் முனிவர்களும் பக்த ஜனங்களும் அவரை புகழ்ந்தார்கள். அதே தருணத்தில் தென்மய மகரிஷியும் காந்தியாயன மகரிஷியும் திருவாரூர் வந்து வாதுல் ஆகமத்தில் சொல்லப்பட்ட பிராய்ச்சித்த விதான முறைப்படி தியாகராஜ பெருமானுடைய தேவாலயத்துக்கு அந்நகரத்துக்கும் சுத்த ஜல பிரஜோசனம், இப்ப ஏதாவது ஒரு சுத்த ஜல பிரதோஷனம் செய்வாங்க, பிரதோஷனம் செய்வாங்க. இந்த ஜலத்தை வச்சு சுத்தி பண்ணி, இப்ப ஒரு தீட்டுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன செய்வாங்க, கோயில வந்து இது கோமியத்தை வச்சு தெளிச்சு அக்னி காரியம் பண்ணுவாங்க. அக்னி வச்சு எரிச்சு சுத்தி வந்து அதுக்கப்புறம் தான் என்ன செய்யணும், நடையே திறக்கணும். இது வந்து ரூல்ஸ், இப்படிதான் செய்யணும்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. முக்கியமா முதல்ல புரோச்சனம் பண்ணணும். தண்ணீர் எடுத்து தெளிச்சு அந்த கோமியத்தை வச்சு உள்ள தெளிச்சு விடணும், அந்த தீட்டு போகிறதுக்காக. ரெண்டாவது, தீட்டு வந்து எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா, கோயில் ஆலயத்துல இருந்து 100 மீட்டர் கிட்டத்தட்ட இங்கிட்டு ஒரு 10 வீடு, இங்கிட்டு ஒரு 10 வீடுன்னு வச்சுக்கோங்க. இங்கிட்டு 10 வீடு, இங்கிட்டு 10 வீடு. இந்த சரௌண்டிங்ல எந்த ஒரு தீட்டு வந்தாலும் என்ன ஆகணும், கோயிலை அண்டை சத்திடுவாங்க. 100 மீட்டர். புரியுது உங்களுக்கு? ரொம்ப தள்ளி இருந்ததுன்னா நீங்க பார்க்கவே வேண்டியதில்லை. நீங்க வாட்டு உங்க வீட்டுல சிவபூஜை பண்ணிக்கிட்டே இருக்கலாம், அனுஷ்டானம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஒரு ஆள் என்ன பண்ணியிருக்காரு, தீட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அடியது தீட்டு இருந்தா எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் பண்ணு. அவரு நைட்டு போன் போடுறாரு, ஒரு அடியார் போன் போட்டாங்க, ஏன் நீ எடுத்துட்டு போற வரைக்கும் பூஜை பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க, நைட் ஆயிடுச்சுன்னா எடுத்துட்டு போல. ஐத்தியனாதான் என்ன செய்யணும், உங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிடணும், எடுத்துட்டு சொந்தக்காரங்க வீட்டுல போய் பூஜை பண்ணாம இருக்கக்கூடாது. அங்க போய் குளிச்சு செஞ்சு பூஜையை முடிச்சுட்டு வந்துடணும். இல்லையா அங்க பக்கத்துல ஏதாவது கோயில் இருந்தா அந்த கோயில்ல அவங்க சுத்தம் இல்லாம இருக்காங்க அப்படின்னா அவங்க வீட்டுல குளிச்சுட்டு நீங்க எங்க போயிடணும், ஒரு பக்கத்துல ஏதாவது ஒரு ஆலயத்துல போய் பூஜை பண்ணாம மட்டும் இருக்கக்கூடாது, பூஜை பண்ணிட்டு ஓடியாங்க. புரியுதா சார்? அது மாதிரி அனுஷ்டானம் பண்றதும் அப்படித்தான், அனுஷ்டானம் பண்ணாம விட்டுறக்கூடாது. இங்க பக்கத்துல தீட்டா உடனே சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிடணும், அங்க போய் குளிச்சு செஞ்சுட்டு அனுஷ்டானம் பண்ணிட்டு வந்து இருந்து தீட்டு எத்தனை இருக்கு, 100 மீட்டர், இங்கிட்டு 10 வீடு, இங்கிட்டு 10 வீடு, இங்கிட்டு 10 வீடு, இங்க சுத்தி சரௌண்டிங்குள்ள இருந்துச்சுன்னா பாருங்க. இல்லையா நீங்க வாட்டு ஆட்டோமேட்டிக்கா 10 வீடு தள்ளி இருக்கா, நீங்க வாட்டு சிவபூஜை பண்ணலாம், தப்பே கிடையாது. இதை காரணம் காட்டி சார் தூக்கிட்டே போலச்சுவா பூசை பண்ணல அப்படின்னு தயவு செய்து என்ன செய்யக்கூடாது, பூசை பண்ணாம இருக்கவே கூடாது. அபிமன்யு இறந்த அன்னைக்கு கூட யாரு பூஜை பண்ணா, அர்ஜுனன் பூஜை பண்ணாம இருக்கவே மாட்டார்.
அவர் அப்படித்தான். இந்திரனும் பூஜை பண்ணாத நாளே கிடையாது. பூஜை பண்ணிக்கிட்டே இருப்பான் இந்திரன். பூஜை விடாம. அதனாலதான் பூங்கிலாயி தப்பித்தான் இந்திரன். மரம் தண்ணில் ஏறினார் உந்திபரன் வருதுல்ல, யாரு? இந்திரன். சிவபூஜை பண்றதுனாலதான் அந்த அத்தனை தேவரும் துன்பப்பட்டாங்க. இவன் ஒருத்தன் மட்டும் குயிலா மாதிரி தப்பிச்சான். தப்பிச்சு சீர்காழியில ஒளிந்து மூங்கில் மரமாக ஒளிந்து கொண்டு அங்கேயும் சிவபூஜை பண்ணிட்டு இருந்தான். யாரு? இந்திரன். அப்ப நம்ம சிவபூஜை பண்ணா கண்டிப்பா எல்லா நிலையிலும் நம்ம எந்த ஒரு ஆபத்து இருந்தாலும் தப்பிக்கலாமா? தப்பிக்க மாட்டோமா? கண்டிப்பா தெரியும். அப்போ தொடர்ந்து சிவபூஜை பண்ணணுமா வேண்டாமா? தீட்சை எடுக்கிறதுனாலும் பரவாயில்ல, தொடர்ந்து செஞ்சு பழகுங்க. தீட்சை எடுக்கிறதுனால வீட்டை சிவலிங்கத்தை வச்சு ஒரு தண்ணியை வச்சு அபிஷேகமாவது செய்து சாமிக்கு ஒரு நெய்வேத்தியம் ஊட்டி வழிபாடு செஞ்சு பாருங்க. சரிதானா? அதுக்கப்புறம் அதுவே உங்களை அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு சொல்லும். அதனால சமய தீட்சை எடுக்கும்போது சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணி ட்ரைனிங் எடுத்து பழகணும். அது அப்படியே அந்த காலம் நமக்கு அப்படி. அப்போ உடையவர் மட்டும்தான் மாறினார். அப்படியே எடுத்து வச்சுட்டு உடையவர் வாங்கி சரிதானா சார்? சரி. திருவாரூர் வாதல் ஆகமத்தில் சொல்லப்பட்டபடி எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அதேபடி தியாகராஜ பெருமானுடைய அந்த சன்னதிகள் எல்லாம் அந்த புரோச்சனம் செய்து சுத்த ஜல புரோச்சனம் செய்து மந்திர ஜல புரோச்சனம் செய்து மந்திரங்களால சுத்தி செய்து ஆலயத்தை. அப்ப மந்திர சுத்தியும் செய்யணும், ஜல சுத்தியும் செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. இப்ப நம்ம அனுஷ்டானத்துல பாத்தீங்கன்னா ஓம் ஈசானமூர்த்தி நம, ஓம் தத்துவசக்திராய நம, ஓம் அகோர இருதாய நம, ஓம் வாமதேவ உக்கியாய நம, ஓம் சத்யோஜாத மூர்த்திய நம, ஓம் இருதாய நம, ஓம் சரசாய நம, ஓம் சிகாய நம, ஓம் கவசாய நம, ஓம் நேத்ரோபிய நம, ஓம் அஸ்திராய நம சொல்லி என்ன செய்வோம்? மந்திர புரோச்சனை செய்வோமா? அனுஷ்டானம் வருதா? புரிஞ்சு ஓம் ஈசானமூர்த்தி நமோ தத்துவசக்திராய நம, அகோர இருதாய நம சொல்லி அந்த 11 மந்திரத்தை சொல்லி மந்திர புரோச்சனை செய்யணும். நமக்கே பண்ணணும். அதுக்கப்புறம் மந்திரத்தை சொல்லி அகமர்ஷனம் பண்ணணும். ஜலத்தை எடுத்து 11 மந்திரத்தை சொல்லி அதுக்கப்புறம் இடது கையில வச்சு அந்த வலிந்து ஓடுவதை ஓம் ஈசான மூர்த்திய சுவாகா, ஓம் தத்துவசக்திராய சுவாகா, ஓம் அகோர சுவாகான்னு சொல்லி அந்த தெளிச்சு அதுக்கப்புறம் வலது கையில வாங்கி வலது காலாக்கினியில கொண்டு போய் அதை என்ன செய்யணும்? தண்ணி ஓங்கி அடிக்கணும். இது என்ன ஆகும் அப்படின்னா உள்ள இப்படி இடது நாசி வழியை உள்ள விட்டு வலது நாசி எடுக்கீங்க பார்த்தீங்கன்னா உங்க சூக்கும வினைகளை பூரா இது என்ன ஆயிரும்? நீக்கிறோம். அதுக்கு பேர் அகமர்ஷன்னு பேரு. எதுல வருது? அனுஷ்டானத்தை. இதெல்லாம் இந்த புரோச்சனை செய்யணும். சும்மா செஞ்சா போதும் இப்படின்னு சொல்லி சும்மா அதை செய்யாம விட்டுறக்கூடாது. எப்படியாவது அதெல்லாம் செய்யறதுக்கு முயற்சி. டீச்சர் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். பண்ணிடுறீங்களா? சரி. எடுத்தவங்க பண்ணுங்க, எடுக்காதவங்க சாமிகிட்ட விண்ணப்பம் பண்ணுங்க. சாமி சீக்கிரம் கொடுப்பாரு. அப்படி அதுக்கப்புறம் வருண ஜல புரோச்சனம், அபிஷேக ஜல புரோச்சனம் முதலியவற்றை செய்தோம். பலவித சாந்திகளையும் சாந்தி விதானப்படி நிறைவேற்றியும் தியாகராஜரின் திருமேனிக்கு சிரமம் நீங்கும்படி சாமிக்கு எந்த ஒரு இது இல்லாம என்னென்ன சுத்தி செய்யணுமோ, என்னென்ன அக்னி காரியம் பண்ணணுமோ, என்னென்ன ஹோமம் பண்ணணுமோ அத்தனையும் செய்தார்கள். யாரு? அங்க உள்ள சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் செய்தார்கள். அது மாதிரி இப்போ ஒரு புது வீட்டுக்கே வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன செய்வாங்க? கணபதி ஹோமம் கண்டிப்பா பண்ணுவாங்க. ஒரு ஊர்ல ஒரு ஃபேக்டரியில நச்சு வாயு போய் ஊரையே அழிச்சுக்கிட்டு இருந்ததான். ஒரு வீட்டுல மட்டும் ஒன்றும் ஆகலையாம். அவங்க வீட்டுல கணபதி ஹோமம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் முடிச்சுட்டு விடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டை விட்டு வெளியில வராங்க. ஊரே அழிஞ்சு கிடக்கு. இவங்க ஒரு ஆள் மட்டும் தப்பிச்சிருக்காங்க. எப்படி? இந்த கணபதி ஹோமம் பண்ணி இவங்க அந்த வாயு நச்சு வாயு இது எடுத்துருக்கு பாருங்க. அப்ப எவ்வளவு சிறப்பு பாருங்க. அப்ப கணபதி ஹோமத்துல அவ்வளவு சிறப்பு இருக்கு. அதுல எல்லாமே இப்போ நவதானியங்கள் எல்லாமே போடுவாங்க. நிறைய அந்த இதெல்லாம் சேர்ப்பாங்க பார்த்துருக்கீங்களா? அந்த இதுல போடுறதுக்கு, ஹோமத்துல போடுறதுக்கு நிறைய அந்த பொருட்கள், அந்த ஹோம பொருட்கள் எல்லாம் எடுத்து உள்ள போடுவாங்க. அது கெட்ட வாயுவெல்லாம் நீக்கி நமக்கு நல்லதே தரும். நச்சு எல்லாம் எடுத்துரும். அந்த மாதிரி புகையெல்லாம் போய் நச்சு வாயுவை எடுத்து. அது மாதிரி ஒரு கோயில் ஒரு வீடு கட்டி ஆச்சுன்னா 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்ன செஞ்சிடணும்? கும்பாபிஷேகம் ஹோமம் பண்ணணும். கணபதி ஹோமம் பண்ணணும். ஆலயத்துக்குன்னா கும்பாபிஷேகம் பண்ணணும். வீட்டுக்குன்னா கணபதி ஹோமம் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பண்ணணும். எப்படி கோயில்ல நடக்கும் அதே போல வீட்டுக்கும் 12 ஆண்டுகள் கழிச்சு ஐயர்களை வர வச்சு என்ன செய்யணும்? கணபதி ஹோமம் பண்ணுனா ரொம்ப சிறப்பு. இப்போ ஒவ்வொருத்தரும் நான் 12 ஆண்டுகளுக்கு மேலே ஆச்சுங்க எங்கள் வீடு கட்டி அப்படிங்கிறவங்க கை தூக்குங்க. 1 2 3
அதாவது 12 ஆண்டுக்கும் இல்லாம 15 ஆண்டுக்கும் இந்த ஊடால ஒரு சரி 12 ஆண்டுக்கு மேல ஆயிடுச்சு. அவங்க என்ன செய்யணும், கூடுமான அளவுக்கு கணபதி ஹோமம் உங்களுக்கு எப்ப கையில துட்டு கிடைக்குதோ கண்டிப்பா அதை என்ன செஞ்சிருங்க, செஞ்சா கொஞ்சம் சிறப்பு. அதுக்கு அடுத்து அந்த 12 ஆண்டுகள் வரைக்கும் நல்லா சிறப்பா இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் புதுப்பிக்கிற மாதிரி தான், வீடை புதுப்பிக்கிற மாதிரி இதுவும் கணபதி ஹோமம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரெண்டாவது இப்போ உள்ள அந்த கட்டடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 40 ஆண்டுகள் தான். அதுக்கு மேலெல்லாம் என்ன செய்யாது, கட்டடங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விட ஆரம்பிச்சிடும். நீ இந்த கணபதி ஹோமம் 12 ஆண்டுகளுக்கு ஒருமா பண்ண 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 உங்களுக்கு எந்த சேதமும் அடையாது. இதை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்படி எல்லாம் தியாகராஜ பெருமானுடைய திருமேனிக்கு சிரமம் நீங்கும்படி வசஸ்தோவை உபச்சாரம் முதலியவற்றால் பிரபுவை அச்சித்தார்கள். பெருமான தியாகராஜ பெருமானை எல்லாரும் சேர்ந்து அச்சித்தார்கள். உலகரசனாக விளங்கக்கூடிய தியாகராஜ பெருமானை என்றே புகழ்ந்தார்கள். மங்கள நாயகன் ஆரூர் நாதன் என்றே மகிழ்ந்தார்கள். யாரு? இந்த ஊர் மக்கள் எல்லாம் மகிழ்ந்தார். அசுரன் வந்தாலும் எவ்வளவு பயமா இருக்கும். பயந்து ஓடிய மக்கள் எல்லாம் இப்ப இன்புற்று பெருமானை போற்றி மகிழ்ந்தார்கள் என்று இந்த கதை நமக்கு புரியுது. எந்த அசுரன்? பெதர்காசுரன். அப்புறம் போன முறை கோலாசுரன் எல்லாம் பார்த்தோம். நிறைய அசுரர்கள் வந்துகிட்டே தான் இருப்பாங்க. எத்தனை அசுரர் வந்தாலும் சரி, நாம தியாகராஜ பெருமானை மட்டும்தான் நம்ம இந்த இடத்துல சிந்திக்கணும். புரிஞ்சிச்சா? கதையை கேட்டுக்கிடணும். பெருமான் இப்படிலாம் திருவள்ளுவர் புரிஞ்சிருக்காருன்னு கேட்டுக்கிடணும். அன்பு யார் மேல வரணும்? சாமி மேல வரணும். தியாகேசன் எதனால பேரு சிவபெருமானுக்கு? நஞ்சு. எல்லா உயிர்களுக்காகவும் சாமி என்ன பண்ணாரு? நஞ்ச உண்டு தியாகம் செய்த காரணத்தினால் பெருமானுக்கு தியாகேசன் என்று பெயர். தியாகராஜ பெருமான். சரிதானா? சரி, இப்படி தொடர்ந்து அசுரர்கள்லாம் வரும். நீ எது குழம்ப வேண்டாம், நம்ம அன்பு முழுவதும் பெருமானுக்கு நாம் ஆக்க வேண்டும் என்று சொல்லி இதுகாரம் உள்ளம் நிறைந்து தோகை சிறந்து இந்த புராணத்தை நீங்கள் கேட்டதால் உங்களுடைய வாழ்வினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருப்புகழ் பாடி அடியேன் உரையை நிறைவு செய்கின்றேன். சிற்றம்பலம். அந்த பாட்டு எடுத்துச்சுங்க. ஏது புத்தி படிக்கிறேன், ஏதாவது விஷயம் வராது. பெருமான் திருவருள். ஏது புத்தி ஐயா எனக்கு, இனி யாரை நைத்திடுவேன் அவத்தினில், இரத்தல்களோ எனக்கு நீ தந்தை தாயின்றே இருக்கவும் நானும் இப்படி ஏதவித்திடவோ சகத்தவ ஏசலில் படவோ நகைத்தவர் கண்கள் காண பாதம் வைத்திடையாதரித்தனை தாளில் வைக்க நீயே மறுத்திடில் பானகை குமையா தகப்பன் முன் மைந்தனோடி பால்மொழி குரலோட விட்டிடில் யாரெடுப்பதனா வெறுத்தல பார்விருப்பர்களோ எனக்கினி சிந்தியாது ஓத முற்றெடு பால் கொதித்தது போல எட்டிகை நீச முட்டரையோட வெட்டிய சாணி பத்திகை எங்கள் கோவே போத மொய்ச்சடையாட உற்றவர் மான்மழுக்கரமாட பொற்களல் ஓசை பெற்றிடவே நடித்தவர் தந்த வாழ்வே மாதினை பூன மீதிருக்குமை யார் விடுப்பர்களோ மாதினை திரு மார்பனை தமையூர அற்புத கந்த வேலே மார்பன் வெற்றிகொள் பூமுடிக்குள லால்வியத்தவர் நீடு முய்த்தவர் வாழ் திருத்தணி மாமலைப்பதி தம்பிரானே. நேற்று தான் இதை மனப்பாடம் பண்ணேன். நீங்க சாமி மிஸ்டேக் வந்துருமோன்னு நினைச்சேன். கைலாய பரம்பரையை சிவஞான போத நெறிகாட்டும் என்னை பயில்வாய் மிகண்டான் சந்ததிக்கு ஒரு விஞ்ஞான பானுவாகி உயிலாரும் பள்ளியில் திருவாவூர் திருவாளுக்கு ஒரு நமச்சிவாய தேவன் சைலாதி மறுபடியும் திருமரபு நீடூரி தலைக்குமாதோ பவப்பெரும் கடலை கடந்ததற்கு பரமன் வகுத்த அருள்நெறியை போப்புடன் உயிர்கள் கடைபிடித்து உய உதவும் துரசை ஆதீனத்தில் தவ பிரகாசம் தரணியில் எங்கும் தன்னருள் செங்கோல் உச்சியம் சிவபிரகாச தேசிகன் மலர்த்தால் சென்னையில் கொண்டு போட்டுதுமே வான்முகில் வளாது பெய்க மடிவளம் சுரக்க
மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லா உயிர்கள் வாழ்க நான்முறை அறங்கள் உங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் வையம் நீடுக மாமலை பண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னறிதான் தலை தோங்குக தெய்வவன் திருநீர் சிறக்கவே திருச்சிற்றம்பலம் அரகரம பார்வதி பதையே சிற்றவேசா வெற்றிவேல் முருகனுக்கு திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் அருணாச்சலம் ஏகாம்பரம் ஆரூரா தியாகேசா